தாத்தா, இது உங்கள் பிடிவாதம் என்றால் சரி. நான் உங்கள் விருப்பப்படியே திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், நான் என் விருப்பப்படியும் கண்டிப்பாக ஒரு திருமணம் செய்து கொள்வேன். நீங்கள் எந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறீர்களோ அவள் பெயரளவுக்கு மட்டுமே என் மனைவியாக இருப்பாள். அவளுக்கு நான் எந்த உரிமையையும் தரமாட்டேன். அவளுடைய எந்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். விராட் கொடூரமான குரலில் தன் முடிவை அறிவித்தான். ஆனால் முரளி அவர்கள் இன்னும் தன் வார்த்தையில் உறுதியான மனிதராக இருந்தார். அவர் அழுத்தமான குரலில் கூறினார், நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன். உன் மனைவி வினிபா மட்டும்தான். விராட் எரிச்சலுடன் கூறினான், நீங்கள் அந்த பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்குகிறீர்கள். நான் அவளை மனைவியாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன். முரளி அவர்கள் அமைதியான ஆனால் வலுவான குரலில் கூறினார், என்ன நடக்குமோ அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம். ஆனால் இறக்கும் தருவாயில் இருந்த என் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை நான் எந்த சூழ்நிலையிலும் நிறைவேற்றுவேன். தான் தன் விருப்பப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று தெளிவாக கூறிய பிறகும் தாத்தா ஏன் இந்த பந்தத்தில் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறார் என்று விராட்டால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இறுதியில் தாத்தாவின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவன் பணிய வேண்டியதாயிற்று. அவன் வினிபாவை திருமணமும் செய்து கொண்டான். விடைபெற்று அவளை வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகும் வினிபா அமைதியுடன் அமர்ந்திருந்தாள். அவள் அறையில் அமர வைக்கப்பட்டாள். விராட் அவளது முகத்தை பார்க்கவும் இல்லை. அறைக்குள் வந்தவுடனேயே அவன் கூறினான், நீ வெறும் காகித அளவிலான என் மனைவிதான். எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. நான் எந்த உறவையும் ஏற்படுத்தி கொள்ள விரும்பவும் இல்லை. நீ இந்த வீட்டிற்கு என் தாத்தாவின் பிடிவாதத்தால் மட்டும்தான் வந்திருக்கிறாய். அதனால் என்னிடமிருந்து எந்த எதிர்பார்ப்பும் வைத்து கொள்ளாதே. நான் இன்றிரவே மீண்டும் அமெரிக்கா புறப்படுகிறேன். அங்கே போய் எனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன். அப்புறம் எப்பொழுதுமே திரும்பி வரமாட்டேன். தாத்தாவுக்கு இதெல்லாம் தெரியும். இருந்தும் அவர் என்னை வற்புறுத்தினார். அதனால் உன் அழிவுக்கு நான் காரணம் அல்ல, அவர்தான் காரணம். என்ன சொல்ல வேண்டுமோ அவரிடம் சொல். ஆனால் என் முன்னால் வாயை திறக்காதே. இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் அமைதியானான். ஆனால் வினிபா தரப்பில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவனது இந்த அமைதி விராட்டை இன்னும் அதிகமாக உறுத்தியது. அவன் மீண்டும் கோபத்துடன் கூறினான், எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. எப்பொழுதும் உறவை ஏற்படுத்த முயலவும் செய்யாதே. இல்லையென்றால் வருத்தப்படுவாய். ஏனென்றால் இழப்பு உனக்கு மட்டும்தான் இருக்கும். இவ்வளவு கூறிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியேறினான். விராட் இரவு 3 மணி விமானத்தில் செல்லப் போகிறான் என்பது வீட்டில் யாருக்கும் தெரியாது. அவன் ரகசியமாக டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தான். புதிய திருமணத்திற்கு பிறகு இருவரும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கியிருப்பார்கள் என்று நினைத்து வீட்டில் உள்ள அனைவரும் தங்கள் அறைகளில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவன் அதே இரவில் தனது புதிய மனைவியின் இதயத்தை உடைத்துவிட்டு செல்ல முடிவு செய்திருக்கிறான் என்று யாருக்கும் கொஞ்சம் கூட தெரியவில்லை. இரவு 2 மணிக்கு அவன் சத்தம் இல்லாமல் விமான நிலையத்திற்கு புறப்பட்டான். அவனுடைய நண்பன் அவனை அழைத்து செல்ல வந்திருந்தான். அவன்தான் அவனை வழி அனுப்பி வைக்கவும் செய்தான். மறுநாள் காலை வேலைக்காரி கதவை தட்டிய போதுதான் வினிபாவுக்கு கண் விழித்தது. அவள் இரவில் ஆடைகளை மாற்றிக்கொண்டு நிம்மதியாக தூங்கியிருந்தாள். இதற்கு முன்பு அவள் விராட்டை பார்த்ததே இல்லை. அவனுக்காக அவள் இதயத்தில் எந்த உணர்வும் இருக்கவில்லை, எந்த கனவும் இருக்கவில்லை. அவளுக்கு தன் மானம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு வீடு மட்டும்தான் தேவைப்பட்டது. இரவில் விராட் அவளிடம் அதையெல்லாம் சொன்னபோது ஒரு கணம் அவளுடைய இதயம் நிச்சயமாக உடைந்துதான் போனது. கண்களில் கண்ணீரும் வந்தது. ஆனால் பிறகு அவள் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். அவள் விராட்டை ஒருபோதும் நேசித்ததும் இல்லை. அவனுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுத்ததும் இல்லை. பிறகு என்ன வருத்தம்? திருமணம் குறித்து அவள் கண்டிருந்த சிறிய சிறிய கனவுகளை அதே இரவில் தன் கைகளாலேயே புதைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கினாள். தங்குவதற்கு கூரையும் மானத்திற்கு பாதுகாப்பும் இருவேளை உணவும் கிடைப்பதே அவளுக்கு போதுமானதாக இருந்தது. அதனால் விராட்டின் வார்த்தைகள் அவளது வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் அவளும் கூட அப்படிப்பட்ட ஒரு உறவை விரும்பவில்லை. வினிபாவின் பெற்றோர் விபத்தொன்றில் இவ்வுலகை விட்டு பிரிந்திருந்தனர். அதற்கு பிறகு அவள் தன் தாத்தா பாட்டியுடன் வசித்து வந்தாள். பாட்டி அவளை ஒரு தாயாக வளர்த்தார். ஆனால் 1 வருடத்திற்கு முன்பு அவரும் இறந்துவிட்டார். இப்போது தாத்தா மட்டும்தான் அவளுக்கு புகலிடமாக இருந்தார். அவள் கல்லூரியின் 1ஆம் ஆண்டில் சேர்ந்திருந்த வேளையில்தான் தாத்தாவிற்கு மாரடைப்பு ஏற்பட்டது. நிலைமை கவலைக்கிடமானது. அப்போது அவர் தனது பழைய நண்பரான முரளி அவர்களை வரவழைத்து அழுது புலம்பினார். அதே நேரத்தில் அவளது தாத்தா நடுங்கும் கைகளை கூப்பி முரளி அவர்களிடம், என் பேத்தியை உங்கள் வீட்டு மருமகளாக்கிக்கொள்.
அப்போதாவது என் மனம் நிம்மதியடையும். நான் நிம்மதியாக உயிர் துறப்பேன். இந்த உலகில் உங்களை தவிர வேறு யாரையும் நான் அதிகமாக நம்பவில்லை. எனக்கு பிறகு இந்த அப்பாவி குழந்தையின் கதி என்னவாகும்? இதை நினைத்துதான் நான் பயப்படுகிறேன். கடவுள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்திருந்தால் நானே இவளுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல வீட்டிற்கு அனுப்பி வைத்திருப்பேன். ஆனால் இப்போது நேரமில்லை. இவளுக்கு இன்னும் சிறிய வயதுதான் ஆகிறது. இவளை பாதுகாப்பான கைகளில் ஒப்படைப்பது அவசியம். உன்னை விட சிறந்த ஒருவரை எனக்கு தெரியவில்லை. இது மட்டும்தான் என் கடைசி வேண்டுகோள். இதை ஏற்றுக்கொள். தற்செயலாக அதே நாட்களில் விராட் வெறும் 15 நாட்கள் விடுமுறையை கழிப்பதற்காக இந்தியாவிற்கு வந்திருந்தான். விடுமுறை முடிந்த உடனே அவன் உடனடியாக அமெரிக்காவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். இந்தியாவிற்கு வருவது அவனுக்கு ஒரு சடங்கு போலத்தான் இருந்தது. ஏனென்றால் அவனுடைய இதயமும் மனமும் அமெரிக்காவிலேயே குடியேறியிருந்தன. அவன் சிறு வயதிலிருந்தே அங்கேதான் வளர்ந்தவன். அங்கிருந்த காற்றையே சுவாசித்தவன். அங்கிருந்த சுதந்திரமான சூழலில் வாழ பழகியவன். அவனுக்கு அங்கிருந்த சுதந்திரம், தன் விருப்பப்படி வாழும் முறை மற்றும் எந்த தடையும் இல்லாத வாழ்க்கை மிகவும் பிடித்திருந்தது. இந்தியாவில் வாழ்வது, உறவினர்களுக்கு மத்தியில் சூழ்ந்திருப்பது, குடும்ப விதிகளுக்கு கட்டுப்படுவது, இதெல்லாம் அவனுக்கு ஒருபோதும் பிடித்ததில்லை. அவனுடைய 2 மூத்த சகோதரர்களுக்கும் திருமணம் ஆகிவிட்டது. ஆனால் அவன் எப்போதும் சிரித்து கொண்டே சொல்வான், இப்போது எனக்கு என்ன வயதாகிவிட்டது, இன்னும் வாழ்க்கையை வாழ வேண்டும், சுற்ற வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், என்ஜாய் செய்ய வேண்டும். திருமணம் போன்ற பொறுப்பை ஏற்கும் எண்ணம் எதுவும் இல்லை. அவன் இப்போது திருமணத்தில் இருந்து ஓடுகிறான் என்பதை அவனது குடும்பத்தினரும் புரிந்து வைத்திருந்தனர். ஆனால் உண்மை வேறு ஒன்றாக இருந்தது. நிஜம் என்னவென்றால், அவன் அமெரிக்காவில் தனக்காக ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். அவளது பெயர் கயல். அவள் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண். பண்பானவளும் கூட, அதே சமயம் நவீனமானவளும் கூட. அவளது குடும்பம் பல வருடங்களாக அமெரிக்காவில் குடியேறியிருந்தது. கயலும் விராட்டும் ஒரு பார்ட்டியில் சந்தித்தனர். முதலில் நட்பு ஏற்பட்டது. பிறகு பேச்சுவார்த்தை வளர்ந்தது. அதன்பின் சந்திப்புகள் தொடர்ந்தன. மெல்ல மெல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பத் தொடங்கினர். திருமணம் செய்து கொண்டால் கயலை மட்டும்தான் திருமணம் செய்வேன் என்று விராட் தன் மனதிற்குள் முடிவு செய்திருந்தான். ஆனால் தற்போதைக்கு இந்த உறவை குடும்பத்தினரிடமிருந்து மறைத்து தன் வாழ்க்கையை சுதந்திரமாக வாழ அவன் விரும்பினான். அவன் இதுவரை கயலை பற்றி தன் குடும்பத்தினரிடம் எதுவும் கூறவில்லை. அவன் சரியான நேரத்திற்காக காத்திருந்தான். ஆனால் தான் திரும்பியதும் தன் வாழ்க்கையின் திசையே மாறப்போகிறது என்பது அவனுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? திடீரென்று ஒரு நாள் அவனது தாத்தா முரளி அவர்கள் அவனை அழைத்து அவனது காலடியில் இருந்த பூமி நழுவுவது போன்ற ஒரு விஷயத்தை கூறினார். இன்னும் சில நாட்களில் தனது பழைய நண்பனின் பேத்தியான வினிபாபுக்கும் விராட்டிற்கும் திருமணம் செய்து வைப்பதாக அவரிடம் வாக்கு கொடுத்துள்ளதாக அவர் அமைதியான ஆனால் உறுதியான தொனியில் கூறினார். ஏனென்றால் அவருடைய நண்பரின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது மற்றும் அவருக்கு அதிக நேரம் மீதமில்லை. இதை கேட்டவுடன் விராட் அப்படியே வெடித்து விட்டான். அவன் கோபத்தில் இந்த திருமணத்திற்கு நேரடியாகவே மறுப்பு தெரிவித்தான். தான் இந்த திருமணத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறினான். அவன் எவ்வளவோ விலக்கினான், வாதாடினான், குரலை உயர்த்தினான், கோபப்பட்டான், வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன் என்று மிரட்டவும் செய்தான். ஆனால் முரளி அவர்கள் தனது முடிவில் இருந்து ஒரு அணுவளவும் அசையவில்லை. நான் வாக்கு கொடுத்து விட்டேன், என் வாக்கு மாறாது என்பதுதான் அவருடைய ஒரே பதிலாக இருந்தது. வீட்டில் பதற்றம் அதிகரித்து கொண்டே போனது. தன் வாழ்க்கை தன் கைகளில் இருந்து பறிக்கப்படுவதாக விராட் உணர்ந்தான். இறுதியாக தாத்தாவின் முன்னால் தன் பருப்பு வேகாது என்பதை புரிந்து கொண்ட போது அவன் நிர்பந்தத்தில் ஒரு நிபந்தனையை விதித்தான். சரி, நான் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறகு எனக்கு பிடித்த பெண்ணையும் நான் நிச்சயம் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறினான். வீட்டில் இதை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அமைதி நிலவியது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், முரளி அவர்கள் அவனது நிபந்தனையையும் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை அவருக்கு அந்த நேரத்தில் தனது பழைய நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது மட்டும்தான் முக்கியமாக தெரிந்திருக்கலாம். சில நாட்களிலேயே திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. வினிபா மணமகளாக அலங்கரிக்கப்பட்டு அந்த வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள். எல்லா சடங்குகளும் முடிந்தன. விருந்தினர்கள் கிளம்பி சென்றனர். வீடு அமைதியானது. விராட் அவளை அறை வரை கொண்டு வந்து விட்டான்.
ஆனால் அவனது முகத்தில் ஒரு கணவனுக்கான எந்த உணர்வும் இருக்கவில்லை. அதே இரவில் அவன் சத்தமில்லாமல் விமான நிலையத்திற்கு புறப்பட்டு அமெரிக்காவிற்கு திரும்பி சென்றான். அவன் யாருக்கும் சொல்லவும் இல்லை, யாரிடமும் விடைபெறவும் இல்லை. மறுபுறம் அன்று மாலையே வினிபாவின் தாத்தா மருத்துவமனையில் தனது கடைசி மூச்சை விட்டிருந்தார். திருமண மகிழ்ச்சி அவளுக்கு துக்கமாக மாறியிருந்தது. ஒருபுறம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம், மறுபுறம் தன் கடைசி புகலிடத்தையும் இழந்த வழி. அவள் கதறி அழுதாள். இப்போது இந்த உலகில் அவள் முற்றிலும் தனித்து விடப்பட்டாள். அவளது பெற்றோர் ஏற்கனவே ஒரு விபத்தில் இறந்து விட்டனர். பாட்டியும் அவளை விட்டு பிரிந்து விட்டார். இப்போது தாத்தாவும் இல்லை. அவளுடைய சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் மீதம் இருக்கவில்லை. இத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் முரளி அவர்களே முன்வந்து அவளது தாத்தாவின் இறுதி சடங்குகளை செய்து முடித்தார். வினிபாவின் பொறுப்பையும் தன்வசமாக்கி கொண்டார். வினிபா மிகவும் அமைதியான, சாதுவான மற்றும் அப்பாவி பெண். அவள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். அவளது கனவுகள் சிறியவை, ஆசைகள் அளவானவை, பழக்க வழக்கங்கள் எளிமையானவை. அவளது ஆடைகள் எளிமையாக இருந்தன, பேச்சு மென்மையாக இருந்தது, குணம் மிகவும் பணிவாக இருந்தது. அவளால் யாருடைய கண்ணையும் நேராக பார்த்து பேசுவதே கடினமாக இருந்தது. அவளுக்கு ஆடம்பரத்தில் எந்த ஈடுபாடும் இருக்கவில்லை. அவளுக்கு ஒரு பாதுகாப்பான வீடு மட்டும்தான் தேவைப்பட்டது. அங்கு மரியாதையும் ஒருவேளை உணவும் கிடைத்தால் போதுமானதாக இருந்தது. ஆனால் அவள் வந்திருந்த அந்த வீடோ அவளது உலகத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. முரளி அவர்களின் குடும்பம் படித்த, வசதியான, நவீன மற்றும் உயர்தர குடும்பமாக கருதப்பட்டது. வீட்டில் ஆடம்பரத்திற்கு எந்த குறையும் இருக்கவில்லை. பெரிய அறைகள், வேலைக்காரர்கள், விலை உயர்ந்த அலங்காரங்கள் மற்றும் உயர்தர சிந்தனையின் வெளிப்பாடு என எங்கும் ஆடம்பரம் நிறைந்து காணப்பட்டது. விராட்டின் தாய் சஞ்சனா மிகவும் தைரியமான மற்றும் நாகரிகமான பெண்மணி. அவருக்கு விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது, அலங்காரமாக இருப்பது, பார்ட்டிகளுக்கு செல்வது மற்றும் மக்களுக்கு மத்தியில் தனித்து தெரிவது மிகவும் பிடிக்கும். அவர் எப்போதும் ஆடம்பரமான புடவைகள், ஸ்லீவ்லெஸ் பிளவுஸுகள், விலை உயர்ந்த நகைகள் மற்றும் ஓவர் மேக்கப்பில் காட்சியளிப்பார். வீட்டின் 2 மூத்த மருமகள்களும் கூட அப்படியே அவரை போலவே நவீனமாக இருந்தனர். அவர்கள் ஆங்கிலத்தில் பேசினர், நாகரிகமாக வாழ்ந்தனர், மேலும் தங்கள் விருப்பப்படி தங்களின் வாழ்க்கையை நடத்தினர். கட்டாயப்படுத்தி வைக்கப்படும் ஒரு உறவு ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை அவர்கள் அறிந்திருந்ததால் விராட் தனக்கு பிடித்த பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அனைவரும் விரும்பினர். ஆனால் அந்த வீட்டில் இறுதி முடிவு என்னவோ முரளி அவர்களுடையதாகத்தான் இருந்தது. அவர் முன்னால் குரல் உயர்த்த யாருக்கும் துணிச்சல் இருக்கவில்லை. சஞ்சனாவாலும் கூட விரும்பியும் எதிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவரது கணவர் முகேஷ் ஏற்கனவே தெளிவாக கூறிவிட்டிருந்தார். அப்பா என்ன சொல்லிவிட்டாரோ அதுதான் நடக்கும். திருமணம் செய்து கொள்ளத்தான் வேண்டும். அந்த பெண் தன் வாழ்நாள் முழுவதும் வெறும் பெயரளவிலான மனைவியாக மட்டுமே அமர்ந்திருக்க வேண்டியிருந்தாலும் சரி. 10 வேலைக்காரிகள் சாப்பிட்டு விட்டு தங்கியிருக்கும் இந்த வீட்டில் இன்னொருத்தியும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அப்பாவிற்கு எதிராக என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. இதுதான் அந்த வீட்டின் உண்மையாக இருந்தது. வெளியில் பிரகாசம், உள்ளுக்குள் கட்டாயம். அந்த உண்மைக்கு மத்தியில் தான் வினிபா அந்த வீட்டிற்குள் கால் பதித்திருந்தாள். அங்கு அவள் மருமகளாக அழைத்து வரப்பட்டிருந்தாளே தவிர அவளை ஏற்றுக்கொள்ள யாரும் இருக்கவில்லை. அந்த முழு வீட்டிலும் வினிபாவை யாராவது உண்மையிலேயே விரும்பினார்கள் என்றால் அது முரளி அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர குடும்பத்தின் வேறு எந்த உறுப்பினரும் அவளிடம் பாசம் காட்டுவது இருக்கட்டும், அவளை நேராக பார்ப்பதை கூட விரும்பவில்லை. மரியாதை கொடுப்பது என்பது மிகவும் தூரமான விஷயமாக இருந்தது. வினிபாவும் இதையெல்லாம் உணர்ந்தே இருந்தாள். எனவே அவள் எப்போதும் பயந்தபடியும் ஒடுங்கியபடியும் அமைதியாகவும் தனக்குள்ளேயே சுருங்கி போயிருந்தாள். அந்த வீட்டின் சூழல் அவளது உலகத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. அங்கு எல்லாவற்றிலும் ஒரு போலித்தனம் இருந்தது. நடையுடையில் அகந்தை இருந்தது. பேச்சில் ஒரு அன்பின்மை இருந்தது. ஆனால் வினிபாவோ மிகவும் சாதாரணமான, அப்பாவியான மற்றும் மென்மையான இதயம் கொண்ட பெண். தன் தாத்தாவின் வீட்டில் அவள் பல பறவைகளை வளர்த்து வந்தாள். அவளது பெரும்பாலான நேரம் அவற்றுடன் தான் கழிந்தது. அவள் சிலவற்றுக்கு தானியம் போடுவாள், சிலவற்றுக்கு தண்ணீர் புகட்டுவாள், சிலவற்றை தன் மடியில் தூக்கி வைத்து கொஞ்சுவாள்.
விலங்குகளிடமும் பறவைகளிடமும் அவள் பேசவும் செய்வாள். அவை அவளது ஒவ்வொரு வார்த்தையையும் புரிந்து கொள்வது போல தோன்றும். இதுதான் அவளது சிறிய உலகமாக இருந்தது. இதில் அவளுக்கு நிம்மதி கிடைத்தது. அவள் ஒன்றும் படிக்காதவள் கிடையாது. அவள் +2 வரை நல்ல மதிப்பெண்களுடன் படித்திருந்தாள். இப்போது கல்லூரியில் சேர்ந்து மேல் படிப்பை தொடரவிருந்த நிலையில்தான் திடீரென்று அவளது தாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. நோய் மிகவும் முற்றியதால் எல்லாமே மாறிப்போனது. வினிபாவின் படிப்பை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் என்றும் அவளை மேல் படிப்பிற்கு அனுப்பப் போவதாகவும் முரளி அவர்கள் வாக்கு கொடுத்திருந்தார். வினிபா திருமணத்திற்கு முன்பு விராட்டை சரியாக பார்த்தது கூட இல்லை. அவனுக்காக அவள் இதயத்தில் எந்த கனவோ ஆசையோ காதலோ இருக்கவில்லை. எனவே திருமணத்தின் முதல் இரவிலேயே விராட் அவளை விட்டுவிட்டு சென்றபோது அவளுக்கு வலி இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் அப்படியே உடைந்து சிதறிவிடவில்லை. அவள் 3 நாட்கள் வரை வெறும் தன் தாத்தாவை நினைத்து அழுது கொண்டே இருந்தாள். அவளுக்கு சாப்பிடுவது குடிப்பது பற்றிய உணர்வு கூட இருக்கவில்லை. அறையிலேயே அமர்ந்திருப்பாள். சில நேரம் அமைதியாக கூரையை பார்ப்பாள். சில நேரம் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு அழுவாள். தற்போதைக்கு வீட்டில் யாரும் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்கவில்லை. அவளுக்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கு அவள் அமைதியாக இருந்து வந்தாள். சில நாட்களுக்கு வேலைக்காரிதான் அவளது அறையில் உணவை வைத்துவிட்டு எதுவும் பேசாமல் சென்று விடுவாள். பிறகு விராட் வெளிநாட்டிற்கு திரும்பிய உடனே சஞ்சனா அவளது அறையையும் மாற்றிவிட்டார். அவர் அன்பற்ற குரலில், இனிமேல் நீ இந்த அறையில் தங்கு. அது விராட்டின் அறை. இனி பூட்டியே இருக்கும். அவனுடைய முக்கியமான ஆவணங்கள் அங்கு இருக்கின்றன என்று கூறினார். வினிபா எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொண்டு புதிய அறைக்கு சென்று விட்டாள். இந்த வீட்டில் அவளது பங்கிற்கு முடிவுகள் வருவதில்லை. வெறும் உத்தரவுகள் மட்டும்தான் வரும் என்பது அவளுக்கு இப்போது பழகி போயிருந்தது. சுமார் 8 நாட்களுக்கு பிறகு முரளி அவர்கள் அவளது கல்லூரி படிப்பை மீண்டும் தொடங்க வைத்தார். இப்போது தினமும் காலையில் டிரைவர் அவளை கல்லூரியில் கொண்டு வந்து விடுவார். மீண்டும் அழைத்து வருவார். ஆனால் வீட்டில் நிலைமை அப்படியே தான் இருந்தது. யாரும் அவளிடம் நேருக்கு நேர் சரியாக பேசுவதில்லை. விராட்டின் 2 மூத்த அண்ணிகளும் அவளை ஏதோ ஒரு தேவையற்ற பொருளை போல பார்த்தனர். ஏதோ நிர்பந்தத்திற்காக வீட்டில் வைக்கப்பட்டிருப்பவள் போல நடத்தினார்கள். கணவனே திருமணத்தின் முதல் இரவிலேயே மனைவியை தவிக்க விட்டு சென்று எல்லோருக்கும் முன்னால் அவளிடமிருந்து விலகி இருக்கும்போது குடும்பத்தினரும் அந்த பெண்ணுக்கு என்னதான் மரியாதை கொடுத்து விடுவார்கள். அது இயல்புதானே. வினிபா மிகவும் அமைதியாக வாழத் தொடங்கினாள். அவளது ஆடைகளும் மிகவும் எளிமையாக இருந்தன. அவள் எப்போதும் முழுக்கை சுடிதார்களையே அணிந்தாள். பெரிய துப்பட்டாவால் தன்னை மூடிக்கொண்டாள். பார்வைகளை கீழ் நோக்கியே வைத்தபடி நடந்தாள். ஆனால் வீட்டின் மற்ற மருமகள்களோ மிகவும் நவீனமாக இருந்தனர். சில நேரம் ஜீன்ஸ் டாப் அணிந்து வீட்டில் உலா வருவார்கள். சில நேரம் விரித்த கூந்தலோடு வலம் வருவார்கள். துப்பட்டா போடுவதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பழங்காலத்து விஷயம் போலிருந்தது. சில நாட்கள் இப்படியே நகர்ந்தன. பிறகு ஒரு நாள் முரளி அவர்கள் அவரே வினிபாவை மார்க்கெட்டுக்கு அழைத்து சென்றார். அவர் அவளுக்கு நல்ல பிராண்டட் ஆடைகளையும் செருப்புகளையும் வாங்கி தந்தார். பையும் வாங்கி தந்தார். பின்னர் புன்னகையுடன், நீ இந்த வீட்டின் வேலைக்காரி கிடையாது. இப்படி பழைய மற்றும் மங்கிய ஆடைகளில் இருப்பதற்கு நல்ல ஆடைகளை அணிந்து கொள். நீ இந்த வீட்டின் மருமகள் என்று கூறினார். இதை கேட்டதும் வினிபாவின் கண்கள் குளமாயின. அந்த வீட்டில் முதன்முறையாக யாரோ ஒருவர் அவளுக்குரிய இடத்தை நினைவூட்டியிருந்தனர். உண்மை என்னவென்றால் முரளி அவர்கள் மட்டும்தான் அவளை நேசித்த, அவளுக்கு மரியாதையும் கொடுத்த ஒரே மனிதராக இருந்தார். எனவே வினிபா தனது நாளின் பெரும்பகுதியை அவருடனேயே கழிக்கத் தொடங்கினாள். அவள் அவரை தாத்தா என்றே அழைத்தாள். அவரது சாப்பாடு மற்றும் குடிநீரை கவனித்து கொண்டாள். சரியான நேரத்திற்கு மருந்துகளை கொடுத்தாள். அவரது கண்ணாடியை துடைத்து வைத்தாள். தண்ணீரை எடுத்து வைத்தாள் மற்றும் அவருடன் பேசி கொண்டிருப்பாள். முரளி அவர்களும் அவள் வந்த பிறகு மீண்டும் புத்துயிர் பெற்றது போல வாழ்ந்தார். ஒரு நாள் வினிபா தயக்கத்துடன், தாத்தா, எனக்கு பறவைகளை வளர்ப்பதில் மிகவும் ஆசை. எனக்கு குருவி குஞ்சுகளும் மிகவும் பிடிக்கும். என் தாத்தாவின் வீட்டில் இதெல்லாம் இருந்தது. ஆனால் இங்கு வர வேண்டியிருந்ததால் எல்லாவற்றையும் என் தோழியிடம் கொடுத்துவிட்டு வந்துவிட்டேன். நானும் இங்கேயும் சிலவற்றை வளர்க்கலாமா என்று கேட்டார். முரளி அவர்கள் சிரித்துவிட்டு பாசத்துடன் கூறினார், ஏன் கூடாது? மொட்டை மாடி முழுவதும் காலியாகத்தான் கிடைக்கிறது. எத்தனை கூண்டுகள் வேண்டுமோ, எத்தனை பறவைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் வரவழைத்து தருகிறேன். இதை கேட்டதும்
வினிபாவின் முகம் முதல் முறையாக உண்மையிலேயே மலர்ந்தது. அடுத்த நாளே மொட்டை மாடியில் அழகான கூண்டுகள் வைக்கப்பட்டன. அவற்றில் ஆஸ்திரேலியா கிளிகள், வண்ணமயமான குருவிகள் மற்றும் பல வகையான அழகான பறவைகள் இருந்தன. இப்போது மாலையின் பெரும்பாலான நேரத்தை வினிபா மொட்டை மாடியில் அவற்றுடன் தான் கழித்தாள். அவள் அவற்றுக்கு தானியம் போடுவாள், தண்ணீரை மாற்றுவாள், அவற்றுடன் பேசுவாள் மற்றும் மணிக்கணக்கில் சிரித்து கொண்டிருப்பாள். அவளது உடைந்த இதயத்திற்கு மீண்டும் வாழ்வதற்கான ஒரு காரணம் கிடைத்தது போல் இருந்தது. ஒரு நாள் தற்செயலாக விராட்டின் மூத்த அண்ணன் ரவியின் பார்வை அவள் மீது விழுந்தது. ஃபோனில் சிக்னல் கிடைக்காத காரணத்தால் அவன் மொட்டை மாடிக்கு வந்திருந்தான். யாரிடமோ பேசி கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு திடீரென்று கலகலவென சிரிக்கும் சத்தம் கேட்டது. அவன் திரும்பி பார்த்தான். அவனது பார்வை அவனுக்கு முன்னால் நின்றிருந்த ஒரு பெண்ணின் மீது நிலைத்து நின்றது. அவளது முகத்தில் ஒரு அப்பாவியான புன்னகை இருந்தது. அவள் பறவைகளிடம் பேசிக்கொண்டே தனக்குள்ளே சிரித்து கொண்டே இருந்தாள். ரவி சில நொடிகள் ஃபோனில் பேசுவதையே மறந்துவிட்டான். அவன் இன்று வரை வினிபாவை சரியாக பார்த்ததே இல்லை. தாத்தா வீராட்டிற்கு ஏதோ ஒரு ஏழை பெண்ணை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்திருக்கிறார். அவள் வெறும் பெயரளவிலான மனைவியாக இந்த வீட்டில் வாழ்ந்து வருகிறாள் என்பது மட்டும்தான் அவனுக்கு தெரிந்திருந்தது. வினிபாவிற்கும் தன் அறையில் இருப்பது அல்லது தாத்தாவுடன் இருப்பது தான் பழக்கமாக இருந்தது. அவள் சமையலறைக்கோ ஹாலுக்கோ அல்லது புல்வெளிக்கோ செல்வதில்லை. எனவே ரவி அவளை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. ஆனால் இன்று அவள் அவனுக்கு முன்னால் இருந்தாள். அவள் பறவைகளுக்கு தானியம் போட்டுக்கொண்டே அவையெல்லாம் தன் நண்பர்கள் என்பது போல அவற்றுடன் பேசிக்கொண்டிருந்தாள். பிறகு என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, திடீரென்று சத்தமாக சிரித்தாள். ரவி சிறிது நேரம் அவளையே மயங்கி பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண் இந்திய எளிமையின் இலக்கணமாக திகழ்ந்தாள். எந்த ஒரு மேக்கப் இல்லாமலேயே அவளது அழகு பார்வையை கூட திருப்ப முடியாத அளவிற்கு இருந்தது. அவளிடம் எந்த ஆடம்பரமும் இல்லை. ஆனாலும் அவள் ஒரு ராஜகுமாரியின் அழகிற்கு எவ்விதத்திலும் குறைந்தவளாக தெரியவில்லை. ரவி மெதுவாக தன் போனை பாக்கெட்டில் வைத்துவிட்டு சத்தம் செய்யாமல் காலடிகளை எடுத்து வைத்து வினிபாவின் பின்னால் வந்து நின்றான். வினிபா அந்த நேரத்தில் தன் பறவைகளுக்கு தானியம் போடுவதில் மூழ்கியிருந்தாள். மேலும் அவற்றுடன் ஒரு குழந்தையைப் போல பேசிக்கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் இருந்து ஒரு கனத்த ஆண்மைமிக்க மற்றும் திடீரென்று எதிரொலித்த குரல் கேட்டது. ஏய் பெண்ணே, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த குரலை கேட்டவுடன் வினிபா நிலை குளிர்ந்து நடுங்கி போனாள். அவளது இதயம் நெஞ்சை விட்டு வெளியே வந்து விட்டது போலிருந்தது. அவள் பதற்றத்துடன் திரும்பி பார்த்தபோது முன்னால் ரவி நின்றிருந்தான். அவனை கண்டதும் வினிபாவின் முகம் வெளிரி போனது. அவள் உடனடியாக தன் துப்பட்டாவை சரி செய்து தன்னை மூடிக்கொள்ள முயன்றாள். பின்னர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடுங்கும் குரலில் கூறினாள், அது அது ரவியத்தான், நான் இங்கே. ஆனால் பயத்தின் காரணமாக அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. ரவியும் குமாரும் வீராட்டின் மூத்த அண்ணன்கள் என்பதை அவள் அறிவாள். ரவி அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்த்துவிட்டு ஒரு வக்கிரமான புன்னகையுடன் கூறினான், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யாரடி நீ? அதோடு நான் எப்போதிலிருந்து உனக்கு அத்தான் ஆனேன்? உண்மை என்னவென்றால் இவள்தான் விராட் திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணா அல்லது ஏதேனும் உறவினரா அல்லது வீட்டில் வேலை செய்யும் பெண்ணா என்பது அவனுக்கு இதுவரை சரியாக தெரிந்திருக்கவில்லை. வினிபா பயந்து கொண்டே பதிலளித்தாள், உறவின் முறைப்படி நீங்கள் எனக்கு மூத்த மைத்துனராக வேண்டும். அப்படி இருக்கும்போது நான் உங்களை அத்தான் என்று தானே கூப்பிட வேண்டும். அவளது இந்த அப்பாவித்தனமான பேச்சை கேட்டு ரவி லேசாக சிரித்தான். ஆனால் அவனது சிரிப்பில் கண்ணியம் இருக்கவில்லை, வேறு ஏதோ இருந்தது. அவன் கூறினான், என்ன மூத்த மைத்துனரா? எப்போது? என் தம்பி உன்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லையே. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு மைத்துனராவேன்? இவ்வளவு கூறிவிட்டு அவன் திடீரென முன் வந்து வினிபாவின் கையை பிடித்து கொண்டான். இதெல்லாம் இவ்வளவு திடீரென்று நடந்ததால் வினிபா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவனது பலமான கரங்களின் பிடிக்குள் வினிபாவின் மென்மையான கை நசுங்கி போனது. அவள் பதற்றத்துடன் கையை விடுவிக்க முயன்றாள். ஆனால் ரவி பிடியை இன்னும் இறுக்கினான். வினிபாவின் முகம் பயத்தால் வெளிரி போனது. நடுங்கும் குரலில் கூறினாள், இது இது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என் கையை விடுங்கள். ஆனால் ரவி அவளது பேச்சை காதில் வாங்காமல் இன்னும் அருகில் குனிந்தான். அவன் மெதுவான ஆனால் கெட்ட எண்ணம் நிறைந்த குரலில் கூறினான், நீ விரும்பினால் நான் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். என் தம்பி திருமணத்தின் முதல் இரவிலேயே உன்னை இப்படி தவிக்க விட்டு சென்றான் என்பது எனக்கு தெரியும். கடைசியில் நீயும் ஒரு இளமையான அழகான பெண் தானே.
உனக்கும் ஆசைகள் உணர்வுகள் இருக்கும். உனக்கு நான் நிம்மதி தர வேண்டும். யோசித்து பார். வாழ்நாள் முழுவதும் அவனது பெயரை கொண்டு மட்டுமே இப்படி அமர்ந்திருக்கப் போகிறாயா? வீராட்டோ திரும்ப வரும் எண்ணத்திலேயே இல்லை. இந்த வயதில் தன் ஆசைகளை அடக்கி வைத்திருப்பது எளிதான காரியமல்ல. புரிந்ததா? வினிபா தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தன் மீது வீசப்படும் இத்தகைய கேவலமான பேச்சுகளை கேட்கிறாள். அவளது உடல் முழுவதும் பயத்தாலும் அருவருப்பாலும் நடுங்கியது. அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி தன் கையை உதறி விடுவித்து கொண்டாள். பிறகு பின்னால் திரும்பி பார்க்காமல் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே ஓடினாள். நேராக முரளி அவர்களின் அறைக்குள் சென்றாள். முரளி அவர்கள் அந்த நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார். வினிபாவின் இதயம் நெஞ்சை கிழித்து கொண்டு வெளியே வந்துவிடும் அளவுக்கு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அவளது கையில் இன்னும் ரவியின் பிடியின் உணர்வு அப்படியே இருப்பது போலவும் யாரோ அழுக்கால் தொட்டது போலவும் இருந்தது. தன் கையின் மேல் எறும்புகள் ஊறுவது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. நிர்பந்தம் மற்றும் அவமானத்தின் உணர்வால் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த வீடு தனக்கொரு பாதுகாப்பான இடமாக இருக்கும் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். ஆனால் இங்கேயும் அவள் தனிமையிலும் ஆதரவற்ற நிலையிலும் தான் இருந்தாள். அவள் அழ விரும்பினாள். ஆனால் சத்தம் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதற்காக தன் கையை வாயின் மேல் வைத்து கொண்டு தன் விம்மல்களை உள்ளுக்குள்ளேயே அடக்கி கொண்டாள். இந்த விஷயத்தை முரளி அவர்களிடம் சொல்வதா அல்லது மௌனமாக இருப்பதா என்று அவளுக்கு புரியவில்லை. இரவு முழுவதையும் அவள் பயத்தோடும் பதற்றத்தோடும் கழித்தாள். அடுத்த நாள் அவள் கல்லூரியில் இருந்து திரும்பிய போது முன்பை விடவும் மிகவும் அமைதியாக இருந்தாள். அவளது முகம் வாடியிருந்தது. காலடிகள் பாரமாக இருந்தன. இரவில் வீட்டில் உள்ள அனைவரும் உணவருந்தும் மேஜையில் ஒன்று கூடுவது வழக்கம். ஆனால் வினிபா எப்போதும் தன் அறையிலோ அல்லது முரளி அவர்களின் அறையிலோ தான் சாப்பிடுவாள். ஆனால் இன்று முரளி அவர்களே உணவருந்தும் மேஜையில் அமர்ந்திருந்தார். அவர் சுற்றிலும் பார்த்துவிட்டு, வினிபா கண்ணில் படாததால் வினிபாவை வர சொல்லுங்கள், இன்றிலிருந்து அவள் நம்முடன் சேர்ந்து மேஜையில் தான் உணவருந்துவாள் என்றார். அந்த நேரத்தில் வினிபா தன் அறையில் பதற்றத்துடன் இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருந்தாள். வேலைக்காரி வந்து, தாத்தா உங்களை சாப்பாட்டு மேஜைக்கு அழைக்கிறார் என்றாள். இதை கேட்டதும் அவளது இதயத்தில் பயம் குடியேறியது. ஆனால் அவளால் முரளி அவர்களின் வார்த்தையை தட்ட முடியாது. பாரமான காலடிகளுடன் அவள் அறையை விட்டு வெளியே வந்து மெல்ல மெல்ல சாப்பாட்டு அறைக்கு வந்து சேர்ந்தாள். முரளி அவர்கள் தனது நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் பாசத்துடன், வாமா இங்கே உட்கார், எப்போதும் எங்களுடன் சேர்ந்து சாப்பிடு, எப்போதும் அறைக்குள்ளேயே பூட்டி கிடக்கிறாய், கொஞ்சம் வெளியே வா, எங்களோடு பழகி பேசு, உனக்கு நன்றாக இருக்கும் என்றார். அவர் அவளை தனக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர வைத்தார். வினிபா அமர்ந்து விட்டாள். ஆனால் அவள் நிமிர்ந்து பார்த்த கணமே எதிரில் ரவி அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் வெட்கமில்லாமல் அவள் மீதே நிலைத்திருந்தன. வினிபாவின் இதயம் அப்படியே திக்கென்றது. ரவியின் அருகில் அவனது மனைவியும் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவனது பார்வைகளோ தன் மனைவியின் மீது இல்லாமல் வினிபாவின் மீதே இருந்தன. வினிபா பதற்றத்துடன் தன் பார்வைகளை கீழ் நோக்கி கொண்டு அமர்ந்தாள். அப்போது திடீரென்று யாரோ கீழே இருந்து அவளது காலை தொடுவது போல உணர்ந்தாள். அவள் திடுக்கிட்டு அதிர்ந்தாள். அவள் கீழே பார்த்தபோது ரவி தன் காலை அவளது காலின் மேல் வைத்திருந்தான். வினிபா பதற்றத்துடன் அவனை நோக்கினாள். ஆனால் அவனோ எதுவும் நடக்காதது போல நிம்மதியாக புன்னகைத்து கொண்டிருந்தான். அவள் உடனடியாக தன் காலை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். ஆனால் சில நொடிகள் கழித்து ரவி மீண்டும் தன் காலால் அவளது காலை அமுக்கினான். வினிபாவின் கண்களில் நிர்பந்தத்தின் கண்ணீர் துளிகள் மின்னின. பிறகு ரவி கண்களாலேயே மேலே மொட்டை மாடியை காட்டி உதடசைவின் மூலம் சத்தமில்லாமல், மேலே வா, முக்கியமான வேலை இருக்கிறது என்றான். வினிபா எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் தலை குனிந்து கொண்டு அமைதியாக சாப்பிடுவது போல பாசாங்கு செய்தாள். அப்போது முரளி அவர்கள் பாசத்துடன், அம்மா கல்லூரியில் மனம் ஒட்டுகிறதா என்று கேட்டார். வினிபா மிகவும் சிரமப்பட்டு தன்னை தேற்றி கொண்டு, ஆம் தாத்தா என்றாள். மறுபுறம் சஞ்சனா நெற்றியை சுருக்கி கொண்டு அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். தங்களின் பார்வையில் கட்டாயத்தின் பேரில் இந்த வீட்டிற்குள் வந்து அமர்ந்திருக்கும் இந்த முறையற்ற பெண்ணை அவருக்கு ஒரு கணமும் பிடிக்கவில்லை. இந்த பெண்ணின் காரணத்தால் தான் 15 நாட்கள் விடுமுறைக்காக இந்தியாவிற்கு வந்த தன் மகன் 3 நாட்களிலேயே திரும்பி சென்று விட்டான் என்று அவர் நினைத்தார். இனி அவன் திரும்புவானா மாட்டானா என்று தெரியவில்லை. இதற்கெல்லாம் அவரது பார்வையில் வினிபா மட்டும்தான் காரணமாக இருந்தாள். அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஏழைகளை கண்டாலே வெறுப்பு. இதில் இந்த பெண் தங்களின் வீட்டு மருமகளாக வேறு ஆகிவிட்டாள். எனவே
அவரது வெறுப்பு இன்னும் அதிகமாகி இருந்தது. இந்த நேரத்திலும் அவர் அவளை வாய்ப்பு கிடைத்தால் வீட்டை விட்டு விரட்டி விடலாம் என்பது போல முறைத்து கொண்டே இருந்தார். அவர் முரளி அவர்களின் காரணத்திற்காக மட்டும்தான் அமைதியாக இருந்தார். இல்லை என்றால் வினிபாவை வீட்டிற்குள் கூட நுழைய விட்டிருக்க மாட்டார். அவளை நேரடியாக வேலைக்காரர்களின் குடியிருப்புக்கே அனுப்பியிருப்பார். அடுத்த நாள் வினிபா கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது கேட்டின் அருகில் நின்றிருந்த காரை பார்த்து அவளது கால்கள் அப்படியே திகைத்து நின்றன. எப்போதும் போல டிரைவர் சீட்டில் வீட்டின் டிரைவர் இல்லை. மாறாக ரவி அமர்ந்திருந்தான். அவளுக்காகவே காத்திருப்பது போல இருந்தான். ரவியை அங்கே கண்டதும் வினிபாவின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. அவளது மனதில் எழுந்த முதல் கேள்வி இதுதான்: இவன் என்னை அழைத்து செல்ல ஏன் வந்திருக்கிறான்? அவளது முகத்தின் நிறமே மாறி போனது. ஆனால் அவளால் எதுவும் கேட்கவும் முடியாது. வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். அவளிடம் வேறு வழியும் இல்லை. அவள் பதற்றத்துடன் பின் இருக்கையின் கதவை திறக்க முயன்றாள். ஆனால் அப்போது ரவி முன் இருக்கையை காட்டி லாக்கை திறந்தான். வினிபா மெதுவாக ஜன்னல் அருகே வந்து நடுங்கும் குரலில், ரவியத்தான், நான் பின்னாடியே அமர்ந்து கொள்கிறேன் என்றாள். ரவி அவளை பார்த்து வக்கிரமாக புன்னகைத்து, நான் உனக்கு அத்தான் கிடையாது. அதனால் இனிமேல் இந்த வார்த்தையை சொல்லாதே. இரண்டாவது விஷயம், நீ பின்னால் அமர்வதற்கு நான் ஒன்றும் உன் டிரைவர் கிடையாது. முன்னால் வந்து உட்கார். உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றான். வினிபாவின் கைகால்கள் அப்படியே மரத்து போனது போல் ஆகிவிட்டன. அவள் பயங்கரமாக பதற்றமடைந்தாள். அன்று மொட்டை மாடியில் நடந்த சம்பவம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ரவி எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல் அவளது கையை பிடித்திருந்தானே, அது நினைவுக்கு வந்ததும் அவளுக்குள் அருவருப்பும் பயமும் ஒரே நேரத்தில் குடியேறின. ஆனால் அவள் நிர்பந்தத்தில் இருந்தாள். அவளுக்கு நகரத்தின் வழிகளும் சரியாக தெரியாது. தனியாக எங்கும் செல்லவும் முடியாது. அதனால் அமைதியாக முன் இருக்கையில் அமர்ந்தாள். அவள் தன் பையை தனக்கும் ரவிக்கும் நடுவில் வைத்துக்கொண்டு ஜன்னலோடு முற்றிலும் ஒட்டி கொண்டு அமர்ந்தாள். அந்த இடைவெளியின் மூலமாவது தன்னை தற்காத்து கொள்ள முடியும் என்பது போல. வினிபா அப்படி ஒடுங்கி அமர்ந்திருப்பதை ரவி பார்த்தபோது புன்னகைத்துவிட்டு, நேராக உட்கார். ஏன் ஜன்னலோடு ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய்? அப்படி ஒட்டி கொள்வதில் இவ்வளவு ஆசை இருந்தால் என்னோடு ஒட்டிக்கொள். உனக்கு ஏதாவது லாபமாவது இருக்கும் என்றான். இதை கேட்டதும் வினிபாவின் உடலில் ஒரு நடுக்கம் பரவியது. அவள் பயந்து கொண்டே, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள்? தயவு செய்து வண்டியை வேகமாக ஓட்டுங்கள். எனக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாள். ரவி நிம்மதியாக ஸ்டீரிங்கை பிடித்தபடி, அவ்வளவு அவசரம் என்ன? பார், அன்று மொட்டை மாடியிலும் நான் உன்னிடம் ஏதோ சொல்ல நினைத்தேன். ஆனால் நீ ஓடிவிட்டாய். நேற்றும் கூட மேலே வரும்படி சைகை காட்டினேன். நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன். ஆனால் நீ வரவில்லை. நீ என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நஷ்டம் உனக்குத்தான் என்றான். வினிபாவின் மூச்சு வேகம் எடுத்தது. அவள் விரும்பியும் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. ரவி தொடர்ந்து பேசினான். சரி, நடந்தது நடந்துவிட்டது. இப்போது நான் சொல்வதை கவனமாக கேள். இன்று இரவு உன் அறையின் கதவை பூட்டாதே. திறந்து வை. நான் வருகிறேன். என் வேலையை முடித்துவிட்டு சத்தம் இல்லாமல் சென்று விடுவேன். யாருக்கும் காதுக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அவன் ஒருபுறம் வண்டியை ஓட்டிக்கொண்டே மறுபுறம் இவ்வளவு வெட்கம் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தான். வினிபாவால் முடிந்திருந்தால் அவள் அதே கணமே ஓடும் காரில் இருந்து குதித்து தப்பித்து ஓடியிருப்பாள். அவளது இதயம் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. கைகள் குளிர்ந்து மரத்து போயின. எப்படியோ கார் வீட்டை வந்தடைந்ததும் கதவு திறந்த உடனேயே அவள் ஓடி சென்று தன் அறைக்குள் நுழைந்து உள்ளே இருந்து பூட்டி கொண்டாள். பிறகு படுக்கையில் அமர்ந்த உடனேயே கதறி அழத் தொடங்கினாள். என்ன செய்வதென்றே அவளுக்கு புரியவில்லை. அந்த மனிதன் அவளது வாழ்க்கையை நாசமாக்குவதிலேயே குறியாக இருந்தான். எல்லாவற்றையும் முரளி தாத்தாவிடம் சொல்லிவிடலாமா என்று அவள் யோசித்தாள். ஆனால் மறுகணமே பயந்து போனாள். ஒருவேளை யாராவது என் மீதே பழி சுமத்தி விட்டால், குடும்பத்தினர் என்னையே தவறாக நினைத்து விட்டால், இந்த கேள்விகள் அவளது மூளையை செயலிழக்க செய்தன. இரவு ஆளத் தொடங்கியது. நீண்ட நேரம் அழுததால் அவள் சோர்வடைந்து தூங்கி போனாள். நள்ளிரவு வாக்கில் யாரோ அவளது கதவை தட்டுவது போன்ற உணர்வு திடீரென அவளுக்கு ஏற்பட்டது. இந்த சத்தம் கேட்டதும் அவளது உயிரே போய்விட்டது போல் இருந்தது. அவள் படுக்கையிலேயே சிலையாக உறைந்து போனாள். சில நொடிகள் கழித்து அவள் கம்பளியை தனக்குள் சுருட்டி கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். தூங்குவது போல நடித்தால் ஆபத்து நீங்கிவிடும் என்பது போல. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அறையின் ஜன்னல் திறந்திருப்பது போல அவளுக்கு தோன்றியது. இந்த உணர்வு ஏற்பட்டதும் அவளது உடலில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. அவள் கதவைத்தான் பூட்டியிருந்தாள். ஆனால் ஜன்னலை பற்றி அவளுக்கு நினைவே வரவில்லை. எப்படியும் அந்த ஜன்னல் பங்களாவின் பின்புறம் திறக்கக்கூடியது. அங்குதான் வேலைக்காரர்களின் குடியிருப்புகள் இருந்தன.
இன்று வரை அங்கிருந்து யாராவது உள்ளே வர நினைப்பார்கள் என்று நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு யாருக்கும் துணிச்சல் இருந்ததில்லை. அடுத்த கணமே அறையினுள் யாரோ நடக்கும் சத்தம் அவளுக்கு கேட்டது. அவளது இதயம் எவ்வளவு வேகமாக துடித்ததென்றால் அந்த சத்தம் வெளியே கேட்கும் அளவுக்கு இருந்தது. அப்போது இருட்டில் ரவியின் குரல் எதிரொலித்தது. கதவை பூட்டாதே என்று சொன்னேன் அல்லவா? நீ என்ன நினைத்தாய்? கதவை மூடிவிட்டால் என்னால் உன்னை நெருங்க முடியாது என்று நினைத்தாயா? இதை கேட்டதும் வினிபா பதற்றத்துடன் படுக்கையில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். அவள் வேகமாக தன் துப்பட்டாவை தன்னை சுற்றி மூடிக்கொண்டு நடுங்கும் குரலில் கூறினாள், கடவுளுக்காக நீங்கள் இங்கிருந்து போய்விடுங்கள். நான் அப்படிப்பட்ட பெண் கிடையாது. ஆனால் ரவி அவளது வார்த்தைகளை காதிலேயே வாங்காதது போல நிம்மதியாக தன் பாக்கெட்டில் இருந்து சிகரெட்டை எடுத்தான். பிறகு அதை பற்ற வைத்து புகையை ஊதியபடியே கூறினான், ஆனால் நானோ இந்த வகை மனிதன்தான். உனக்கு தெரியுமா, இந்த பங்களாவில் இருக்கும் சில வேலைக்கார பெண்களை நான் இப்படித்தான் சந்தோஷப்படுத்துகிறேன். கூடவே பணமும் தருகிறேன். இவ்வளவு கூறிவிட்டு அவன் கண்ணடித்து ஒரு வக்கிரமான புன்னையை உதிர்த்தான். வினிபாவுக்கு அந்த நொடி ஒரு பயங்கரமான கனவை விட குறைவானதாக இல்லை. அவள் நடுங்கும் குரலில் கூறினாள், நான் உங்களின் சகோதரி போன்றவள். தயவு செய்து இப்படி செய்யாதீர்கள். நான் உங்களின் தம்பியின் மனைவி. கடவுளுக்காக இங்கிருந்து போய்விடுங்கள். வினிபாவின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. ஆனால் ரவியின் மேல் அவளது வார்த்தைகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் வெட்கமில்லாமல் புன்னகைத்தபடி கூறினான், சரி, சமத்து. என்னை சந்தோஷப்படுத்து. நான் உன்னை சந்தோஷப்படுத்துகிறேன். நீயும் இந்த நொடிகளுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். வெளியே சொல்லத்தான் பயப்படுகிறாய். பயத்தை மனதில் இருந்து தூக்கி எறி. மேலோட்டமாக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தருகிறேன். இதை கேட்டதும் வினிபாவின் இரத்தம் அப்படியே உறைந்து போனது. அவள் நடுங்கிக் கொண்டே கூறினாள், நீங்கள் இங்கிருந்து போகவில்லை என்றால் நான் சத்தம் போட்டு எல்லோரையும் எழுப்பி விடுவேன். ரவி சிரித்து கொண்டே அவளை சாதாரணமாக நினைத்தான். ஆனால் அடுத்த கணமோ வினிபா நிஜமாகவே கத்தினாள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள். அவளது குரலை கேட்டதும் ரவி பயங்கரமாக பதற்றமடைந்தான். அவளை அமைதிப்படுத்துவதற்காக அவன் வேகமாக அவளை நோக்கி நகர்ந்தான். ஆனால் வினிபா சுறுசுறுப்பாக படுக்கையில் இருந்து இறங்கி கதவை நோக்கி ஓடினாள். அதே நேரத்தில் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தாள், காப்பாற்றுங்கள், யாராவது இருக்கிறீர்களா? ரவியின் நிலைமை மோசமானது. அவன் உடனடியாக தன் வழியை மாற்றி ஜன்னல் வழியாக வெளியே குதித்து தப்பி ஓடினான். வினிபா நடுங்கும் கைகளால் முதலில் ஜன்னலை மூடினாள். பிறகு ஓடி சென்று கதவை திறந்தாள். முன்னால் சஞ்சனா நின்றிருந்தார். அவர் எரிச்சலுடன் கேட்டார், என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறாய்? வினிபா அவரிடம் உண்மையை சொல்ல விரும்பினாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே அடைத்து கொண்டன. அவள் மெதுவாக, என் அறையில் யாரோ இருப்பது போல தோன்றியது, அதனால் பயந்து விட்டேன் என்றாள். அப்போது வெளியே புல்வெளி பக்கத்தில் இருந்து ரவி உள்ளே வந்தான். அப்போதுதான் எங்கிருந்தோ திரும்பி வந்தது போல. அவன் போலியான ஆச்சரியத்துடன் கேட்டான், என்ன நடந்தது? எதற்கான சத்தம் இது? சஞ்சனா கூறினார், தெரியவில்லை. அறையினுள் ஏதோ திருடன் வந்து விட்டது போல இவளுக்கு தோன்றுகிறதாம். ரவி உடனடியாக, நான் பார்க்கிறேன் என்றான். அவன் அறைக்குள் சென்று ஒவ்வொரு பொருளையும் தலைகீழாக மாற்றி பார்த்தான். பிறகு வெளியே வந்து கூறினான், இங்கே ஒன்றுமில்லையே. இந்த பெண் பொய் சொல்கிறாள். வேண்டுமென்றே இரவில் எல்லோரையும் தொந்தரவு செய்கிறாள். சஞ்சனாவும் கோபத்துடன் கூறினார், இவளை விடு. நீ சொல், இந்த நேரத்தில் எங்கே இருந்தாய்? ரவி தயங்காமல் கூறினான், ஒரு நண்பன் வந்திருந்தான். அவனை பார்க்க சென்றிருந்தேன். இப்போதுதான் திரும்புகிறேன். அவன் மிக எளிதாக பொய் சொல்லிவிட்டான். வினிபா உள்ளே நின்றபடி எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவள் அமைதியாக கதவை மூடி பூட்டி கொண்டாள். வெளியே செல்லும்போது ரவி சஞ்சனாவிடம் கூறினான், இந்த பெண்ணை ஏன் இன்னும் வளர்த்து வருகிறீர்கள்? இவளை வேலைக்காரர்களின் குடியிருப்பில் தூங்க வையுங்கள். சஞ்சனா சலிப்புடன் கூறினார், என் கையில் அதிகாரம் இருந்தால் அதைத்தான் செய்வேன். ஆனால் உன் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? அவள்தான் நம் வீட்டு மருமகள் என்று கனவு காண்கிறார். அந்த கிழவன் எப்போது சாவான் என்று தெரியவில்லை. எந்த நாள் அவன் சாகிறானோ அன்றைய தினமே இவளது உண்மையான தராதரத்தை காட்டிவிடுகிறேன். உள்ளே அமர்ந்திருந்த வினிபா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. இந்த வீட்டில் தனக்கென்று யாரும் இல்லை என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது. அடுத்த நாள் அவள் எப்போதும் போல மொட்டை மாடியில் பறவைகளிடம் சென்றாள். அந்த இடம் மட்டும்தான் இப்போது அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியை தருவதாக இருந்தது. அவள் குருவிகளிடம் பேசிக் கொண்டிருந்த போது பின்னால் இருந்து வந்த ரவி எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் எரியும் சிகரெட்டை அவளது கையில் அமுக்கினான். வினிபா வலியால் அலறினாள். அவளது சட்டை கருகி ஓட்டையானது. மென்மையான தோளில் சிகரெட்டின் நெருப்பு ஆழமாக இறங்கியது. அவள் துடித்தபடியே கூறினாள், என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? நீங்கள் மனிதனா இல்லை மிருகமா? அவளது கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது.
எரிச்சல் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் அவள் நடுங்கி போனாள். கையில் இருந்து இரத்தமும் கசிந்தது. ரவி உணர்ச்சி இல்லாத முகத்துடன் கூறினான், இது வெறும் ஆரம்பம்தான். மீண்டும் நீ கத்தினாலோ அலறினாலோ நினைவில் வைத்துக்கொள், உன் உடல் முழுவதும் இது போன்ற தழும்புகளால் நிரப்பி விடுவேன். என்னை யாரும் கேட்கவும் முடியாது. பிறகு அவன் இன்னும் அருகில் வந்து கூறினான், அதோட தாத்தாவிடம் எதையாவது சொன்னால் அந்த நாள் இந்த வீட்டில் உனக்கு கடைசி நாளாக இருக்கும். எங்கே போவாய்? யாரிடம் போவாய்? இங்கே உன்னை காப்பாற்ற யாரும் இல்லை. உன்னுடைய சொந்த கணவனே உன்னை விட்டு விட்டு சென்று விட்டான். அப்புறம் எங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறாய்? அவன் நிறுத்தினான். பிறகு ஒரு வக்கிரமான புன்னகையுடன் கூறினான், நான் உனக்கு உதவித்தான் செய்கிறேன். உன்னுடைய ஆசைகளும் நிறைவேறும். நீ இந்த வீட்டிலும் நீடிக்க முடியும். இல்லையென்றால் நான் டிரைவர், தோட்டக்காரன் அல்லது ஏதேனும் ஒரு வேலைக்காரனுடன் உன்னை இணைத்து பேசிவிடுவேன். தாத்தா உன்னை மரியாதையோடு அழைத்து வந்தார் அல்லவா? அப்படியே உன்னை அடித்து துரத்தி விடுவார். இதை கேட்டதும் வினிபா பயங்கரமாக நடுங்கி போனாள். அவளது முகம் வாடியது. அவள் வேகமாக கீழே ஓடி வந்து தன் அறைக்குள் சென்று அழத் தொடங்கினாள். கணவன் கூடவே இல்லை என்றாலோ, அவளுக்குரிய தகுதியை தராவிட்டாலோ ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பும் கிடைக்காது, மரியாதையும் கிடைக்காது என்பதை அவள் இப்போதுதான் உணர்ந்தாள். ஒவ்வொரு கணமும் தன் கருப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பயம் அவளுக்குள் இருந்தது. இப்போது ரவியின் பிடிவாதம் இன்னும் அதிகரித்திருந்தது. அவன் மீண்டும் மீண்டும் அவளை கட்டாயப்படுத்த முயன்றான். வினிபா மறுக்கும் போதெல்லாம் அவன் சமயம் பார்த்து சமையல் அறைக்குள் வந்து விடுவான். சில நேரம் எரியும் சிகரெட்டை அவளது இடுப்பில் அமுக்குவான், சில நேரம் கழுத்தில், சில நேரம் கையில். வினிபா வலியால் துடிப்பாள். ஆனால் அவளால் எதுவும் சொல்ல முடியாது. ரவி இதையெல்லாம் யாருடைய கண்ணிலும் படாதவாறு மிகவும் சாமர்த்தியமாக செய்து வந்தான். வினிபா மௌனமாக இருக்க வேண்டும், தன் ஒவ்வொரு பேச்சையும் கேட்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஒரு நாள் திடீரென்று முரளி அவர்களின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவரது நெஞ்சில் கடுமையான வலி ஏற்பட்டது. வீட்டில் ஒரே பதற்றம் நிலவியது. அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் தனது கடைசி மூச்சை விட்டுவிட்டார். அன்று வினிபா நிஜமாகவே கதறி அழுதாள். ஏனென்றால் தன் வாழ்க்கையில் இருந்த கடைசி புகலிடமும் இப்போது மறைந்துவிட்டது என்பதை அவள் அறிந்திருந்தாள். இனி தனக்கு முன்னால் என்னென்ன இன்னல்கள் வரப்போகின்றன என்பதை நினைத்தே அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தாத்தாவின் மறைவு செய்தியை கேட்ட விராட் இந்தியாவிற்கு திரும்பி வர வேண்டியிருந்தது. மறுபுறம் அவன் காதலித்த பெண் அவனை விட்டு பிரிந்திருந்தாள். ஏனென்றால் அவளுக்கு அவனை விடவும் வசதியான ஒரு மனிதன் கிடைத்து விட்டான். விராட் உடைந்த இதயத்துடன் வீட்டிற்கு திரும்பினான். இறுதி சடங்கின் போது ஒரு பெண் தாத்தாவின் துணியை பிடித்துக்கொண்டு விம்மி விம்மி அழுவதை அவன் முதல் முறையாக பார்த்தான். அவள் மீண்டும் மீண்டும் தாத்தா தாத்தா என்று அழுது கொண்டே இருந்தாள். அந்த பெண் மிகவும் அப்பாவியாக, எளிமையாக மற்றும் அழகாக இருந்தாள். வயது ஒரு 18 முதல் 19க்கு மேல் இருக்காது போல தோன்றியது. விராட் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். தாத்தாவிற்காக இவ்வளவு ஆளும் இவள் யார் என்று அவனுக்கு புரியவில்லை. வேலைக்காரர்களிடமும் தாத்தா குடும்ப உறுப்பினர்களைப் போலவே நடந்து கொள்வார் என்பதாலும், அனைவரும் அவரை தாத்தா என்றே அழைப்பார்கள் என்பதாலும் அவள் ஒருவேளை ஏதேனும் வேலைக்கார பெண்ணாக இருக்கலாம் என்று அவன் நினைத்தான். மறுபுறம் வினிபா இன்று வரை விராட்டை சரியாக பார்த்ததே இல்லை. திருமணத்தன்று அவள் மணமகள் ஆடையில் குனிந்தே அமர்ந்திருந்தாள். அதற்கு பிறகு நடந்த விஷயங்களில் அவளுக்கு தன் கணவனின் முகத்தை பார்க்கும் வாய்ப்பே கிடைக்கவில்லை. அவனது புகைப்படத்தை பார்க்கும் வாய்ப்போ அல்லது எவ்வித அடையாளமோ அவளுக்கு ஏற்படவில்லை. தாத்தாவின் மரண செய்தியை கேட்டு விராட் வீட்டிற்கு திரும்பியிருக்கிறான் என்ற விவரம் கூட அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை. அவளை பொறுத்தவரை இந்த நேரத்தில் அவளது முழு உலகமும் ஒரே ஒரு துக்கத்தில் தான் மூழ்கியிருந்தது. தாத்தா இறந்து விட்டார். இந்த வீட்டில் அவளுக்கு ஆதரவும் அன்பும் மரியாதையும் கொடுத்த அந்த ஒரே மனிதரும் இப்போது இல்லை. இறுதி சடங்குகள் முடிந்திருந்தன. வீட்டிற்கு வந்திருந்த விருந்தினர்கள் மெல்ல மெல்ல கிளம்பிவிட்டனர். அனைவரும் தத்தமது வேலைகளுக்கு திரும்பியிருந்தனர். வினிபா தன் அறையில் அமர்ந்து கதறி அழுது கொண்டிருந்தாள். அப்போது கதவு திறந்தது. சஞ்சனா உள்ளே வந்தார். அவரது முகத்தில் துக்கமோ அல்லது அனுதாபமோ இருக்கவில்லை. வெறும் கொடூரம் மட்டும்தான் இருந்தது. அவர் அன்பற்ற குரலில் கூறினார், எந்த மனிதனின் ஆதரவோடு நீ இந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாயோ அவர் இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் இனி நாங்கள் உன்னை உனது எல்லைக்குள் வைத்திருக்க வேண்டும். சரி, எழுந்திரு, இங்கிருந்து வெளியே போ. இதை கேட்டதும் வினிபாவின் கை கால்கள் நடுங்கின. அவள் அழுது கொண்டே நான் எங்கே போவேன் என்றாள். ஒருவேளை இப்போது தன்னை வீட்டிலிருந்து அடித்து துரத்தி விடுவார்களோ என்று அவள் நினைத்தாள். ஆனால் சஞ்சனா கூறினார், வீட்டை விட்டு போக வேண்டாம், வேலைக்காரர்களின் குடியிருப்பில் தங்கு.
இன்றிலிருந்து அங்கேயே இரு. வீட்டின் சின்ன சின்ன வேலைகளையும் நீயே செய். எதிர்த்து பேசும் வலிமை வினிபாவிடம் மீதம் இருக்கவில்லை. அவள் அமைதியாக தன் அலமாரியை திறந்தாள். சில ஆடைகளை எடுத்தாள். புத்தகங்களை சேகரித்தாள். பையை தூக்கி கொண்டு தலைகுனிந்தபடி வெளியே வந்தாள். வேலைக்காரி அவளை பின்புறம் இருந்த வேலைக்காரர்களின் குடியிருப்பு வரை கொண்டு போய் விட்டாள். அது ஒரு சிறிய அறை. ஒரு மூலையில் கயிறு கட்டில் போடப்பட்டிருந்தது. ஒரு பழைய அலமாரி, ஒரு சிறிய மேஜை மற்றும் ஒரு நாற்காலி வைக்கப்பட்டிருந்தன. வினிபா மெதுவாக தன் பையை மேஜை மீது வைத்தாள். ஆடைகளை அலமாரியில் வைத்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தாள். அவளது கண்கள் மீண்டும் குளமாயின. இனி தன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை இன்னல்கள் மீதம் இருக்கின்றன? தன்னால் மேல் படிப்பை தொடர முடியுமா? தனக்கு எப்போதாவது மரியாதை கிடைக்குமா? அல்லது இதுதான் தன் புதிய உலகமா என்று அவள் யோசிக்க தொடங்கினாள். ஆனால் வாழ்க்கை நின்று விடுவதில்லை. சில நாட்களுக்கு பிறகு அவள் வீட்டின் சின்ன சின்ன வேலைகளையும் செய்ய தொடங்கினாள். சில நேரம் பெருக்கி துடைப்பது, சில நேரம் சமையலறையில் உதவுவது, சில நேரம் பொருட்களை எடுத்து வைப்பது, சில நேரம் விருந்தினர்களுக்கு தண்ணீர் வைப்பது என இருந்தாள். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் விராட்டின் பார்வை அவள் மீது விழுந்தது. அவளை பார்த்ததும் இந்த பெண் நிச்சயம் வீட்டின் ஏதோ ஒரு வேலைக்கார பெண்ணாகத்தான் இருப்பாள் என்று அவன் யோசிக்க தொடங்கினான். ஆனால் அந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள் என்பதை அவனால் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. முகத்தில் ஒரு அப்பாவித்தனம், நடையில் எளிமை மற்றும் கண்களில் ஒரு விசித்திரமான சோகம் இருந்தது. இதுவரை அவனுக்கு தன் மனைவி எங்குமே தென்படவில்லை. தாத்தா கட்டாயப்படுத்தி அவனுக்கு திருமணம் செய்து வைத்த அதே பெண்தான் அவள். ஒரு நாள் அவன் எதேச்சையாக தன் தாயிடம், மாம், அந்த பெண் திரும்பி போய்விட்டாளா என்று கேட்டான். சஞ்சனா திடுக்கிட்டு, எந்த பெண் என்று கேட்டார். விராட் கூறினான், அதான் தாத்தா எனக்கு திருமணம் செய்து வைத்தாரே, அவருடைய நண்பரின் பேத்தி. சஞ்சனா அவனை உற்று நோக்கிவிட்டு, ஏன் நீ அவளை பார்த்ததே இல்லையா என்று கேட்டார். விராட் அலட்சியமாக, இல்லை, அவள் குனிந்தே இருந்தாள். நான் அறையின் வாசலில் இருந்தபடியே சில வார்த்தைகளை கூறிவிட்டு புறப்பட்டு விட்டேன். பார்க்கவே இல்லை என்றான். இதை கேட்டவுடன் சஞ்சனா நிம்மதி பெருமூச்சு விட்டார். பிறகு கூறினார், ஆமாம், அந்த பெண் நீ சென்ற சில நாட்களிலேயே போய்விட்டாள். ஏதோ ஒரு பையனுடன் அவளுக்கு தொடர்பு இருந்தது. விராட் பேச்சை அத்தோடே முடித்து கொண்டான். அவன் மீண்டும் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் அவன் ஜாகிங் செய்வதற்காக டிராக் சூட் அணிந்து வெளியே வந்தான். கேட்டின் அருகில் தான் வேலைக்கார பெண் என்று நினைத்து கொண்டிருந்த அதே பெண்ணை அவன் கண்டான். அவள் வாட்ச்மேனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். தாத்தா, மெயின் ரோட்டில் இருந்து என் கல்லூரிக்கு எந்த பஸ் போகும் என்று கொஞ்சம் சொல்லுங்களேன். வாட்ச்மேன் தயக்கத்துடன், அம்மா, உன் கல்லூரி எங்கே இருக்கிறது என்று எனக்கு எப்படி தெரியும் என்றார். அப்போது விராட் அங்கே வந்து, நீங்களே ஏன் இவளை கொண்டு போய் விடக்கூடாது? இப்போது இங்கே காவல் காக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவளை விட்டு விட்டு வாருங்கள் என்றான். வாட்ச்மேன், சரிங்க ஐயா, விட்டுட்டு வர்றேன் என்றார். விராட் அவள் ஒருவேளை வாட்ச்மேனின் மகளாக இருக்கலாம் என்று நினைத்தான். அதனால்தான் உதவினான். வாட்ச்மேன் அவளை மெயின் ரோடு வரை அழைத்து சென்றார். வழியில் செல்வோரிடம் கேட்டு சரியான பஸ்ஸை கண்டுபிடித்து அவளை பஸ்ஸில் ஏற்றி விட்டார். அவள் திரும்புவதற்கான டிக்கெட் பணத்தையும் அவரே கொடுத்தார். ஏனென்றால் அந்த பெண் இந்த வீட்டின் மருமகள் என்பதும் குடும்பத்தினர் அவளை எப்படி நடத்துகிறார்கள் என்பதும் அவருக்கு தெரிந்திருந்தது. வினிபா கல்லூரிக்கு சென்று விட்டாள். ஆனால் திரும்பும்போது எந்த பஸ்ஸில் வர வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை. நகரம் புதியது, வழிகள் தெரியாதவை. இப்போது அவள் பஸ் ஸ்டாப்பில் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பலத்த மழை பெய்ய தொடங்கியது. சில நிமிடங்களிலேயே அவள் முற்றிலும் நனைந்து விட்டாள். பயம், சோர்வு மற்றும் நிர்பந்தத்தால் அவளது கண்களிலிருந்து கண்ணீரும் வழிய தொடங்கியது. என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை. எங்கே செல்வது என்றும் தெரியவில்லை. அதே நேரத்தில் தற்செயலாக விராட் தன் காரில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தான். பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்த அதே பெண்ணை அவன் கண்டான். மழையில் நனைந்தபடி பயந்து போய் தனியாக நின்றிருந்தாள். அவன் காரை அவள் அருகே நிறுத்தி கண்ணாடியை இறக்கி, உட்கார், நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் என்றான். வினிபா அவனை கண்டு பதற்றமடைந்தாள். அவன் யார் என்று அவளுக்கு தெரியாது. வீட்டில் ஏதோ ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார் என்று மட்டும்தான் அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் பதற்றத்துடன், இல்லை, நான் யாருடனும் வரவில்லை. வீட்டுக்கு செல்லும் பஸ் எது என்று மட்டும் சொல்லுங்கள் என்றாள். விராட், உட்கார், நான் கொண்டு போய் விடுகிறேன். எப்படியும் நானும் வீட்டுக்கு தான் போகிறேன் என்றான். வேறு வழியின்றி வினிபா பின் இருக்கையில் அமர்ந்தாள். அவள் மிகவும் பயந்திருந்தாள். அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். கார் வீட்டை அடைந்த போது புல்வெளியில் சஞ்சனா நின்று கொண்டிருந்தார்.
காரிலிருந்து இறங்கும் வினிபாவை கண்ட உடனேயே அவர் கோபத்தில் கத்தினார். எங்கே போய் தொலைந்தாய்? யாரிடம் கேட்டுவிட்டு கல்லூரிக்கு சென்றாய்? இதை பார்த்த விராட்டிற்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. இவள் வேலைக்கார பெண் என்றால் இவளது படிப்பை பற்றி ஏன் இவ்வளவு ரகளை நடக்கிறது என்று அவன் யோசித்தான். அவன், மாம், நான் இவளை வழியில் பார்த்தேன். பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்தாள். இவளும் வீட்டுக்குத்தான் வர வேண்டும் என்பதால் அழைத்து வந்தேன். என்னாச்சு என்றான். சஞ்சனா உடனடியாக, ஒன்றுமில்லை, நீ உள்ளே போ என்றார். விராட்டு தோள்களை உயர்த்திவிட்டு உள்ளே சென்று விட்டான். அவனுக்கு வீட்டு விவகாரங்களில் தலையிடுவதில் எந்த விருப்பமும் இருக்கவில்லை. அவன் உள்ளே சென்ற உடனே சஞ்சனா கோபத்தில் வினிபாவின் காதை பலமாக பிடித்து திருகினார். பயத்திலும் வலியிலும் வினிபா துடித்தாள். ஆனால் ஒரு சிறு சத்தம் கூட எழுப்பவில்லை. விராட் இதை பார்க்காமலேயே உள்ளே சென்று விட்டான். இப்போது அவன் அடிக்கடி பார்ப்பான் தன் தாய் அந்த பெண்ணை எப்போதும் கத்திக்கொண்டே இருப்பதை. சில நேரம் திட்டு, சில நேரம் குத்தலான பேச்சு, சில நேரம் வேலை விஷயத்திற்காக கோபப்படுவது. தப்பு நிஜமாகவே அந்த பெண்ணுடையதா அல்லது விஷயம் வேறு ஏதாவதா என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அவன் அவளை வீட்டின் வேலைக்கார பெண் என்று நினைத்ததால் ஒருபோதும் எதுவும் பேசவில்லை. இருந்தாலும் ஏனோ அவனுக்கு அந்த பெண் அவ்வளவு குற்றவாளியாக தோன்றவில்லை. குடும்பத்தினர் அவளை குற்றவாளியாக காட்டும் அளவிற்கு. ஒரு நாள் திடீரென்று வக்கீல் ஐயா முழு குடும்பத்தின் தலைமையிலும் அப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டார். எல்லோரும் மூச்சடைத்து போயினர். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டில் உள்ள அனைவரும் இருந்தனர். மதிய நேரம் அனைவரும் நிம்மதியாக அமர்ந்திருந்த போதுதான் திடீரென்று வக்கீல் ஐயா வீட்டிற்கு வந்தார். அவரை கண்டதும் குடும்பத்தினரின் முகத்தில் புன்னகை பூத்தது. இப்போது முரளி அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்களை பற்றிய முடிவு தெரிந்துவிடும், சொத்து நம் கைக்கு வந்துவிடும் என்பதுதான் அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவன் மனதிற்குள் பங்குகளை கணக்கிட்டு கொண்டிருந்தான். இன்னொருவன் எதிர்கால திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் தங்களின் உலகமே தலைகீழாக மாறப்போகிறது என்பது அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? வக்கீல் ஐயா உள்ளே வந்ததும் சீரியஸான குரலில் கூறினார், முரளி அவர்கள் தனது உயிலை தயார் செய்து வைத்திருந்தார். நேரம் வரும்போது இதை அனைவரின் முன்னிலையிலும் படித்து காட்டும்படி என்னிடம் கூறியிருந்தார். அதனால்தான் குடும்பத்தினர் அனைவரின் முன்னிலையிலும் அவரது கடைசி ஆசையை கூறுவதற்காக நான் இன்று இங்கே வந்திருக்கிறேன். இதை கேட்டதும் அனைவரும் வரவேற்பறையில் கூடினர். அங்கே முகேஷ், சஞ்சனா, ரவி, குமார், விராட் என அனைவரும் அமர்ந்திருந்தனர். வினிபா மட்டும்தான் இல்லை. வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், விராட்டிற்கு இன்று வரை தனக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்ட பெண்ணின் பெயர் வினிபா என்பது கூட தெரிந்திருக்கவில்லை. அவன் அவளை ஒருபோதும் சரியாக பார்த்ததே இல்லை. அதனால் அவன் இதுவரை அவளை வீட்டின் ஏதோ ஒரு வேலைக்கார பெண் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தான். வக்கீல் ஐயா சுற்றிலும் பார்வையை ஓட்டிவிட்டு, எல்லோரும் இருக்கிறீர்களா என்று கேட்டார். சஞ்சனா உடனடியாக, ஆம், எல்லோரும் இருக்கிறோம். நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள் என்றார். வக்கீல் ஐயா காகிதத்தை பார்த்தபடி, இந்த வினிபா யார் என்று கேட்டார். இந்த பெயரை கேட்டதுமே அறையின் சூழலையே மாறிவிட்டது. சஞ்சனாவின் நெற்றி சுருங்கியது. முகேஷும் எரிச்சலுடன், வக்கீல் ஐயா, அவளுக்கு இங்கே என்ன வேலை? நாங்கள் அனைவரும் முரளி அவர்களின் சொந்த வாரிசுகள் என்றார். வக்கீல் ஐயா அமைதியான குரலில், அவளும் கூட உங்களது மகனின் மனைவிதான். உயிலின்படி அவள் இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றார். இதை கேட்டு விராட் திடுக்கிட்டான். அவன் ஏதோ பேச வந்தான். ஆனால் சஞ்சனா உடனடியாக அவனுக்கு கண்ணசைத்து அவனை அமைதிப்படுத்தினார். பிறகு வேலைக்காரியிடம், ராணி, போய் வினிபாவை அழைத்து வா என்றார். இதை கேட்டதும் விராட்டின் மனதில் சந்தேகம் இன்னும் ஆழமானது. ஏனென்றால் அவனது தாயோ அந்த பெண் வீட்டை விட்டு யாரோ ஒருவனிடம் ஓடிவிட்டாள் என்று கூறியிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சமையலறை பக்கத்தில் இருந்து வினிபா வந்தாள். அவள் தன் கைகளை துப்பட்டாவால் துடைத்தபடியே மெதுவான காலடிகளுடன் வரவேற்பறைக்குள் நுழைந்தாள். அவளது ஆடைகள் சாதாரணமாக இருந்தன. முகம் சோர்வாக இருந்தது. கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. வக்கீல் ஐயா தன் மூக்கின் மேல் இருந்த கண்ணாடியை சரி செய்து கொண்டு அவளை உச்சி முதல் பாதம் வரை உற்று பார்த்தார். பிறகு, இவள்தான் வினிபாவா என்றார். சஞ்சனா கட்டாய புன்னகையுடன், ஆம், இவள்தான் வினிபா என்றார். இதை கேட்டதுமே விராட்டிற்கும் ஒரு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது. அவன் இமை கொட்டாமல் வினிபாவையே பார்த்து கொண்டிருந்தான். தான் இவ்வளவு காலம் வீட்டின் வேலைக்கார பெண் என்று நினைத்து கொண்டிருந்தவள் தான் தன் மனைவி என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. வக்கீல் ஐயா தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியை காட்டி, உட்காருங்கள் மிஸ்ஸஸ் விராட் என்றார். வினிபா பயங்கரமாக பதற்றமடைந்தாள். அவள் முதலில் சஞ்சனாவை பார்த்தாள்.
அவரது முகத்தில் எப்போதும் போல வெறுப்பு ததும்பி வழிந்தது. பிறகு அவரது சைகையின்படி சென்று மெதுவாக நாற்காலியில் அமர்ந்தாள். அறையில் ஒரு கனத்த அமைதி நிலவியது. அப்போது வக்கீல் ஐயா உயிலை படித்தபடி கூறினார். முரளி அவர்கள் தனது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள், வங்கி இருப்பு, முதலீடுகள், நிலங்கள், சொத்துக்கள் மற்றும் இந்த பங்களா என எல்லாவற்றையும் வினிபாவின் பெயரில் எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்டதும் அறையில் இடி விழுந்தது போல் இருந்தது. அனைவரின் முகத்தின் நிறமும் மாறி போனது. முகேஷ் கோபத்தில் கிட்டத்தட்ட கத்தியே விட்டார். அப்பா எப்படி இப்படி செய்ய முடியும்? ரவியும் குமாரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சஞ்சனாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. விராட் அப்படியே திகைத்து அமர்ந்திருந்தான். வக்கீல் ஐயா தொடர்ந்து படித்தார். வினிபா தன் விருப்பப்படி யாருக்கும் அதிகாரம் தராத வரை இந்த சொத்தின் மீது வேறு எவருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. அவளது கணவனுக்கும் கூட இந்த பெண்ணின் கையெழுத்து இல்லாத வரை வங்கியிலிருந்து எந்த பணத்தையும் எடுக்க முடியாது. எந்த சொத்தையும் விற்கவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது. அனைவரின் மூச்சும் நின்றது. பிறகு அவர் இன்னும் கடுமையான குரலில், இந்த பெண்ணின் மீது எந்த வகையிலாவது கட்டாயமோ மிரட்டலோ அல்லது வற்புறுத்துதலோ செய்யப்பட்டால் விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும். இவள் விரும்பினால் உங்கள் அனைவரையும் இந்த வீட்டை விட்டே துரத்த முடியும். ஏனென்றால் சட்டப்படி இப்போது இந்த பங்களாவின் உரிமையாளரும் இவள்தான் என்றார். இதை கேட்டதும் அனைவரின் நனவும் தப்பியது. எந்த பெண்ணை வேலைக்காரியாக வைத்திருந்தார்களோ அவளே இப்போது அந்த வீட்டின் முதலாளியாக மாறிவிட்டாள். சிறிது நேரம் யாராலும் பேசவே முடியவில்லை. பிறகு வக்கீல் ஐயா மென்மையான குரலில் வினிபாவை பார்த்து, வினிபா, சொல்லுங்கள், நீங்கள் இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தானே? உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே என்று கேட்டார். வினிபா தலை குனிந்து கொண்டாள். அவளால் எதுவும் பேச முடியவில்லை. பயம், அவமானம் மற்றும் வலி அவளது தொண்டையிலேயே அடைத்து கொண்டது. அப்போது வக்கீல் ஐயா, இங்கே விராட் யார் என்று கேட்டார். விராட் மெதுவாக முன்னால் வந்தான். அவன் அதுவரை முற்றிலும் பதற்றமடைந்திருந்தான். வக்கீல் ஐயா கூறினார், உங்களது தாத்தாவின் உயிலின்படி உங்களது மனைவி இனி உங்களுடன் உங்களது அறையில்தான் தங்குவாள். நீங்கள் அவளுக்கு எந்த வகையிலும் அநீதி இழைக்கக்கூடாது. அவளை மதிப்பது உங்களது பொறுப்பாகும். பிறகு அவர் அடுத்த பகுதியை படித்தார். ஒருவேளை இந்த பெண் உங்களது குழந்தையின் தாயாகிவிட்டால் அடுத்த கட்ட சட்ட நடைமுறைகள் எளிதாகிவிடும். அப்படி இல்லாமல் இவள் உங்களது வாரிசின் தாயாகும் வரை உங்களால் இவளது சம்மதமின்றி ஒரு பைசாவை கூட பயன்படுத்த முடியாது. இதை கேட்டதும் அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. வக்கீல் ஐயா விராட்டை நேரடியாக பார்த்து, நீங்கள்தான் இவளது கணவர். இந்த வீட்டில் இவளுக்குரிய மரியாதையை பெற்றுத் தருவது உங்களது பொறுப்பு. இவளது தோற்றத்தையும் நிலைமையையும் பார்த்தால் இவள் இங்கே நன்றாக நடத்தப்படுகிறாள் என்று எனக்கு தோன்றவில்லை என்றார். சஞ்சனா உடனடியாக, இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உண்மையில் இவளுக்கு சமையலறை வேலை செய்வது மிகவும் பிடிக்கும். புத்தம் புதிய ஆடைகளை அணிந்து கொண்டா யாராவது வேலை செய்வார்கள்? அதோடு விராட் வேறு யார் கையாலும் சாப்பிட மாட்டான். தன் மனைவியின் கைப்பட சமைத்த உணவை மட்டும்தான் சாப்பிடுவான் என்றார். இதை கேட்டபோதுதான் முதல் முறையாக விராட்டிற்கு உண்மை தெரிந்தது. தான் வேலைக்கார பெண் என்று நினைத்து கொண்டிருந்தவள் தான் தன் மனைவி என்று. வக்கீல் ஐயா காகிதங்களை சுருட்டி கொண்டு புறப்படும் போது கூறினார், நான் திடீரென்று எப்போது வேண்டுமானாலும் வரலாம். வந்து இந்த பெண் நிஜமாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறாளா இல்லையா என்று பார்ப்பேன். சொல்லாமல் தான் வருவேன். இவளுக்கு மரியாதை கிடைக்கிறது. இவள் தன் கணவனுடன் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறாள் என்று எனக்கு திருப்தி ஏற்படும் போதுதான் இவளது கையெழுத்தின் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்கும். தற்போதைக்கு உயிலின்படி அடுத்த 2 மாதங்களுக்கு யாருக்கும் எந்த தொகையும் கிடைக்காது. இதை கேட்டதும் அனைவரின் வாயும் அடைத்து போனது. ஏனென்றால் வீட்டின் முழு பணமும் முரளி அவர்களின் கணக்கில்தான் இருந்தது. மகன்களின் கணக்குகளில் இருந்த கொஞ்ச நெஞ்ச பணமும் அவர்களின் உல்லாச செலவுகளிலேயே தீர்ந்து போயிருந்தது. பேரன்களின் அக்கௌண்டுகள் அவர்களின் மனைவிகளின் ஷாப்பிங்கில் காலியாகி கிடந்தன. முகேஷின் கணக்கிலும் வெறும் 4-5 லட்சம் தான் இருந்தது. இந்த தொகையையோ அவர் 10 நாட்களிலேயே செலவழித்து விடுவார். இப்போது முழு குடும்பத்தின் மூச்சும் அந்த பெண்ணின் கையெழுத்தில் வந்து நின்றிருந்தது. யாரை நேற்று வரை ஒரு மனிதராக கூட யாரும் மதிக்கவில்லையோ அவளிடம். வக்கீல் ஐயா சென்ற உடனே வீட்டின் சூழல் முற்றிலும் மாறிவிட்டது. சிறிது நேரத்திற்கு முன்பு வரை தங்களை இந்த மாளிகையின் அதிபதிகள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களின் முகங்கள் இப்போது வெளியேறி போயிருந்தன. வரவேற்பறையில் நிசப்தம் நிலவியது. எல்லோரையும் விட முதலில் சஞ்சனா கோபத்தில் வெடித்தார். பற்களை கடித்தபடி கூறினார், எனக்கு முன்பே தெரியும் உங்கள் அப்பா ஏதேனும் ஒரு பேராபத்தை எங்கள் கழுத்தில் கட்டிவிட்டு தான் போவார் என்று.
அவர் சென்ற உடனே இந்த பெண்ணை அவளது தராதரத்திற்குள் வைத்திருக்கலாம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் அவரோ இறந்த பிறகும் நம் தலைமேல் வினையை வைத்துவிட்டு சென்று விட்டார். முகேஷ் இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. அவர் கூறினார், இப்போது 2 மாதங்களை எப்படி கழிப்பது? இந்த வீட்டில் தன்னை மோசமாக நடத்துகிறார்கள் என்று இந்த பெண்ணின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வந்தாலும் நாம் அனைவரும் நாசமாய் போய்விடுவோம். நாம் திவாலாகி விடுவோம். சஞ்சனா கோபத்தில் கால்களை உதைத்தபடி தன் அறைக்கு சென்றார். ரவி தன் மனைவியுடன் கிளம்பினான். குமாரும் தன் மனைவியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். சில நிமிடங்களிலேயே முழு வரவேற்பறையும் காலியானது. ஒருபுறம் வினிபா மட்டும் அமைதியாக நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். மறுபுறம் விராட் நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் ஒரு விசித்திரமான புயல் வீசிக்கொண்டிருந்தது. தாத்தா போகிற போக்கில் தன்னை எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிவிட்டு சென்று விட்டார். எந்த பெண்ணை தன் மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூட அவன் தயாராக இல்லை. இப்போது அவளது பெயரில் தான் எல்லாமே மாறிவிட்டது. அதோடு அவள் அவனது குழந்தையின் தாயாகும் வரை யாருக்கும் ஒரு பைசா கூட கிடைக்காது என்ற விசித்திரமான நிபந்தனை வேறு. சிறிது நேரத்திற்கு பிறகு விராட்டும் தன் அறைக்கு சென்றான். ஆனால் இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவனது மூளையில் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் வட்டமடித்தன. அம்மா என்னிடம் ஏன் பொய் சொன்னார்? அந்த பெண் ஓடிவிட்டாள் என்று ஏன் கூறினார்? தாத்தா எல்லாவற்றையும் ஏன் அந்த பெண்ணின் பெயரில் எழுதி வைத்தார்? அதோடு அவள் என் குழந்தையின் தாயாக வேண்டும் என்ற இவ்வளவு பெரிய நிபந்தனையை ஏன் விதித்தார்? அவனது சொந்த கணக்கும் கிட்டத்தட்ட காலியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களைப் போலவே அவனது செலவுகளுக்கும் தாத்தா தான் பணம் அனுப்பி வந்தார். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவனது கண்கள் அயர்ந்தன. அடுத்த நாள் காலையில் சாப்பாட்டு மேஜையில் அனைவரும் சோகமாக அமர்ந்திருந்தனர். யாருடைய முகத்திலும் பொலிவு இருக்கவில்லை. அப்போது சஞ்சனா நேராக விராட்டை பார்த்து, இனி எல்லாமே உன் கைகளில் தான் இருக்கிறது என்றார். விராட் டீ கப்பை உதட்டிற்கு அருகில் கொண்டு சென்றவன் இதை கேட்டதும் அதை மீண்டும் கீழே வைத்தான். அவன் புருவங்களை சுருக்கி கொண்டு, என் கைகளில் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டான். சஞ்சனா எந்த தயக்கமும் இல்லாமல், அர்த்தம் தெளிவாக இருக்கிறது. அந்த பெண்ணை உன்னுடன் வைத்துக்கொள். உன் அறையிலேயே இருக்கவை. கூடிய விரைவில் அவள் உன் குழந்தையின் தாயாகும்படி பார். அதற்கு பிறகு மெல்ல மெல்ல எல்லா விஷயங்களையும் உன் கைக்குள் கொண்டு வந்துவிடு. பிறகு நீ விரும்பினால் அவளை அடித்து துரத்திவிடு. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்றார். இதை கேட்டதும் விராட்டின் முகம் இறுகியது. அவன், மாம், என்னால் இந்த வினையை கையில் எடுக்க முடியாது. உங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பது என்பது சாதாரண விஷயமாக இருக்கலாம். எனக்கு அப்படி அல்ல. அவள் என் குழந்தையின் தாயாகிவிட்டால் நான் அவளை எப்படி விட்டுவிட முடியும் என்றான். சஞ்சனா கோபத்தால் முகம் சிவந்து, அவளும் வேண்டாம், அவளது குழந்தையும் வேண்டாம். எல்லாவற்றையும் தூக்கி போடு. தற்போதைக்கு அவளை உன் அறையில் வை. மற்றதெல்லாம் தானாகவே நடக்கும் என்றார். விராட் எதுவும் சாப்பிடாமல் காலை உணவை அப்படியே விட்டுவிட்டு எழுந்து நின்றான். முகேஷும் கர்ச்சித்தபடி, உனக்கு என்ன மூளை கெட்டு போய்விட்டதா? இன்னும் 1 மாதத்தில் அந்த வக்கீல் எப்போது வேண்டுமானாலும் திடீரென்று வரலாம். அந்த பெண்ணுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்து உன் அறையில் வைத்து வெளியில் எல்லாமே சரியாக இருக்கிறது என்பது போல காட்டுவதுதான் இப்போது நல்லது என்றார். விராட் எந்த பதிலும் சொல்லாமல் வெளியேறினான். நாள் முழுவதும் அலுவலகத்திலும் அவனது மனம் குழப்பமாகவே இருந்தது. வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை. மீண்டும் மீண்டும் அதே விஷயம்தான் கண் முன்னே வந்தது. நான் இதையெல்லாம் செய்யவில்லை என்றால் குடும்பத்தினர் அனைவரும் பணத்திற்காக என் தலையை உருட்டுவார்கள். செய்தால் என் வாழ்க்கை சிக்கலாகிவிடும். மாலைக்குள் அவன் வேறு வழியின்றி தற்போதைக்கு வெளியில் காட்டுவதற்காகவாவது இந்த நாடகத்தை நடத்தத்தான் வேண்டும் என்று முடிவு செய்தான். இரவில் உணவருந்திவிட்டு அவன் தன் அறைக்கு சென்றபோது கதவை திறந்ததுமே திகைத்து நின்றான். அறையில் ஏற்கனவே வினிபா அமர்ந்திருந்தாள். கட்டிலின் ஓரத்தில் ஒடுங்கியபடி பயந்து போய் தன் விரல்களை பிணைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. விராட் உள்ளே வந்த உடனேயே அவள் பதற்றத்துடன் சட்டென்று எழுந்து நின்றாள். நடுங்கும் குரலில், அது நான் இங்கே வர விரும்பவில்லை. உங்களது அம்மா தான் என்னை அனுப்பி வைத்தார். நான் திரும்ப போய்விடுகிறேன். என் குடியிருப்புக்கே சென்று தூங்கிக் கொள்கிறேன் என்றாள். விராட் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பிறகு மெதுவாக அவள் அருகே வந்து அவளை உச்சி முதல் பாதம் வரை பார்த்தான். அவளது ஆடைகளில் இருந்து வேர்வையும் சமையலறை மசாலாக்களும் கலந்த ஒரு வாசனை வந்து கொண்டிருந்தது. விராட் மிகவும் சுத்தமாக இருக்க விரும்பும் மனிதன். அவன் உடனடியாக ஒரு அடி பின்வாங்கி எரிச்சலுடன் கூறினான், உன் தோற்றத்தை பார்த்தாயா? போய் குளித்து விட்டு வா.
சுத்தமான ஆடைகள் இருந்தால் அதை உடுத்திக்கொள். என்ன கொடுமை இது! பிறகு மெதுவாக தனக்குள்ளே முணுமுணுத்தான். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதும் அவசியமாகிவிட்டது. இதை கேட்டதுமே வினிபாவின் நனவு தப்பியது. அவளது கண்கள் விரிந்தன. அவள் உடனடியாக, இல்லை, எனக்கு அப்படி எதுவும் வேண்டாம், தயவு செய்து என்னை தொடக்கூட செய்யாதீர்கள் என்றாள். விராட்டின் பொறுமை உடையத் தொடங்கியது. அவன், என் மூளையே ஏற்கனவே குழம்பி போயிருக்கிறது. இதற்கு மேல் பேசினால் நான் என்ன செய்வேன் என்று உனக்கே தெரியாது. வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருப்பாய் என்றான். அவன் அலமாரியின் அருகே சென்று அதை திறந்தான். அதில் அவனுடைய ஆடைகள் மட்டும்தான் இருந்தன. அவன் ஒரு ட்ரவுசரையும் ஷர்ட்டையும் எடுத்து அவளை நோக்கி நீட்டினான். போய் நன்றாக குளித்துவிட்டு இதை உடுத்தி கொண்டு வா. வினிபாவின் கைகள் நடுங்கின. அவன் கையில் இருந்து ஆடைகளை வாங்கி கொண்டு அவள் எதுவும் பேசாமல் குளியல் அறைக்குள் சென்றாள். உள்ளே சென்றதுமே அவளது அழுகை வெடித்தது. குளிக்கும் போதும் அவள் அழுது கொண்டே இருந்தாள். ரவி கொடுத்த சித்திரவதையால் அவளது உடலில் இன்னும் சிகரெட்டினால் சுடப்பட்ட காயங்களின் தழும்புகள் அப்படியே இருந்தன. இந்த மனிதன் இப்போது தனக்கு என்ன புதிய கொடுமை செய்ய போகிறானோ என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் குளித்துவிட்டு வெளியே வந்தாள். அவள் விராட்டின் தளர்வான ட்ரவுசரையும் ஷர்ட்டையும் அணிந்திருந்தாள். அவளது நீண்ட அடர்த்தியான ஈரமான கூந்தல் தோள்களில் சிதறி கிடந்தது. விராட் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்து வாசனை திரவிய பாட்டலை எடுத்து அவள் மீது தெளிக்க தொடங்கினான். வினிபா பல அடிகள் பின்வாங்கினாள். ஆனால் அவன் பாதிக்கும் மேலான பாட்டிலை அவள் மீது தெளித்து விட்டிருந்தான். சில நொடிகளிலேயே அறை முழுவதும் நறுமணம் நிறைந்தது. இருப்பினும் விராட்டால் தன்னை மனரீதியாக தயார்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் கண்களை மூடிக்கொண்டு நின்றான். அவனுக்கு இந்த உறவில் சம்மதம் இருக்கவில்லை. ஆனால் அது ஒரு கட்டாயமாக இருந்தது. வினிபா கர்ப்பமாகும் வரை அவனுக்கு இந்த நாடகத்தை நடத்தியே ஆக வேண்டும். அவன் இன்னும் அலுவலக ஆடைகளில் தான் இருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் அவள் அருகே வந்தான். மெதுவாக குனிந்து தன் உதடுகளை அவளது உதடுகளுக்கு அருகில் கொண்டு வரத் தொடங்கினான். அப்போது வினிபா ஒரு அடி பின்வாங்கி விலகினாள். அவள் இல்லை என்று தலையசைத்தாள். விராட்டின் கோபம் வெடித்தது. அவன் ஏற்கனவே கட்டாயத்தின் பேரில் தன்னை இந்த உறவுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தான். இதில் அவள் இப்படி பின்வாங்குவது அவனுக்குள் எரிச்சலை ஊட்டியது. விராட் கோபம் நிறைந்த குரலில் கூறினான், பார், நீ இப்படி மீண்டும் மீண்டும் விலகி சென்று எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினால் இன்று நான் உனக்கு செய்ய போவதை பொறுத்து கொள்ள வாயில் கர்ச்சிப்பை திணித்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் உன்னுடைய சத்தம் அறைக்கு வெளியேயும் கேட்கும். இதை கேட்டதுமே வினிபாவின் ரத்தம் சுண்டியது. அவளது மூச்சு தொண்டையிலேயே நின்றது. பயத்தின் காரணமாக அவள் ஒரு அடி பின்வாங்கினாள். அப்போது விராட் தன் டையை கழற்றினான். வினிபா இன்னும் பதற்றமடைந்தாள். நடுங்கும் குரலில், என்ன என்ன இதனால் என் கைகளை கட்டிவிடுவீர்களா என்றாள். விராட் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் தன் பெல்ட்டையும் கழற்றினான். இதை பார்த்த வினிபா உடனடியாக கண்களை மூடிக்கொண்டு அழுது கொண்டே கூறினாள், தயவு செய்து அடிக்காதீர்கள், மிகவும் வலிக்கும். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. இதை கேட்டு விராட் அப்படியே திகைத்து நின்றான். அவன் ஆச்சரியத்துடன் கேட்டான், என்ன அர்த்தம் இதற்கெல்லாம்? நான் உன்னை அடிப்பேன் என்று நினைக்கிறாயா? வினிபா மெதுவாக கூறினாள், நீங்களும் என்னை இதற்காகத்தானே அறைக்கு அழைத்து வந்திருக்கிறீர்கள். அவள் அப்படியே அமைதியாகி தன் ஒரு கையால் மற்றொரு கையை வருடி கொண்டாள். ஏதோ ஒரு பழைய வழியை நினைவு கூறுவது போல. விராட் இப்போது முற்றிலும் எச்சரிக்கை அடைந்தான். அவன் அவள் அருகே வந்து, காண்பி, கையை மேலே தூக்கு என்றான். வினிபா பதற்றத்துடன் வேண்டாம் என்று தலையசைத்தாள். அவள் பின்வாங்க நினைத்தாள். ஆனால் விராட் கண்டிப்புடன், எனக்கு காண்பி என்றான். அவனே அவளது சட்டை கையை மேலே சுருட்டினான். அடுத்த கணமே அவனது நனவு தப்பியது. வினிபாவின் கையில் பல சுடப்பட்ட தழும்புகள் இருந்தன. சில காயங்கள் புதியதாக சிவந்து வீங்கி இருந்தன. சில பழைய காயங்கள் காய்ந்திருந்தாலும் தெளிவாக தெரிந்தன. யாரோ மீண்டும் மீண்டும் அவளை சுட்டு பொசுக்கியது போல. விராட்டின் கண்களில் கோபம் இறங்கியது. அவனுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது. இப்போதுதான் அவனுக்கு புரிய தொடங்கியது, இந்த பெண் எப்போதும் ஏன் இவ்வளவு பயந்து போய் இருக்கிறாள் என்று. தொட்டாலே ஏன் நடுங்குகிறாள், ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஏன் ஒடுங்கி போகிறாள் என்பதும் அவனுக்கு புரிந்தது. அன்று இரவு அறை முழுவதும் ஒரு மௌனம் நிலவியது. மறுநாள் காலையில் விராட் எழுந்தபோது வினிபா ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டான். விராட்டால் நினைத்தாலும் அவளை பற்றி யோசிப்பதை நிறுத்த முடியவில்லை. அவள் ஒரு அப்பாவியான பெண். அனைவரின் அநீதியையும் கொடுமையையும் அமைதியாக சகித்து கொண்டிருந்தாள். அவனுக்கு தன் அண்ணன் ரவியின் மீது கோபம் வந்தது. தன் குடும்பத்தினரின் எண்ணத்தை நினைத்து வெட்கமாக இருந்தது.
எல்லோரும் வெறும் பணத்திற்காக மட்டும்தான் அவனிடம் இந்த பெண்ணுடன் உறவை ஏற்படுத்து, குழந்தையை பெற்றுக்கொள், சொத்தை உன் பெயருக்கு மாற்று, பிறகு அவளை அவளது குழந்தையோடு சேர்த்து வீட்டிலிருந்து துரத்தி விடு என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். முதல் முறையாக அவனுக்கு தாத்தாவின் முடிவு அவ்வளவு தவறாக தோன்றவில்லை. அவன் காதலித்த பெண்ணோ கொஞ்சம் பணத்திற்காக அவனை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். 2 வருட காதலை ஒரே கணத்தில் முடித்து கொண்டாள். ஆனால் இந்த பெண்ணோ எதையும் கேட்காமல் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தாள். விராட் மெதுவாக அவள் அருகே சென்று அமர்ந்தான். அவளது கூந்தல் முகத்தில் சிதறி கிடந்தது. அவன் தன் விரல்களால் மிகவும் மென்மையாக அவளது கூந்தலை ஒதுக்கினான். அந்த தீண்டல் பட்டதுமே வினிபா பதற்றத்துடன் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள். தன் முன்னால் விராட்டை கண்டதும் அவள் உடனடியாக தன்னை சரி செய்து கொண்டு அமர்ந்து தன் கூந்தலை முடியத் தொடங்கினாள். விராட், ஃப்ரெஷ் ஆகிவிடு, பிறகு வெளியே போகலாம் என்றான். வினிபா பயத்துடன், நான் ஏன் உங்களுடன் வர வேண்டும்? பாருங்கள், உங்களுக்கு என்ன வேண்டுமோ நான் அப்படியே கையெழுத்து போட்டு தந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். எனக்கு உங்களுடையது எதுவும் வேண்டாம். இந்த சொத்து உங்களுடையது, என்னுடையது அல்ல. எங்கே சொல்கிறீர்களோ அங்கே கையெழுத்திடுகிறேன். ஆனால் தயவு செய்து என் அருகே வராதீர்கள். நான் உங்களுடைய குழந்தையை பெற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை. காரியம் முடிந்ததும் நீங்கள் என்னை விரட்டி விடுவீர்கள். என்னுடன் ஒரு அப்பாவியான உயிரும் ஆதரவற்றதாகிவிடும். அவள் நிறுத்தினாள். பிறகு கண்கள் நனைந்த குரலில் கூறினாள், நீங்கள் வேறு திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் செய்து கொள்ளுங்கள். எனக்கு வாழ்வதற்கு ஒரு சிறிய அறையை மட்டும் கொடுங்கள். அங்கு நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாரும் என் மீது தவறான பார்வையை வீசக்கூடாது. நான் படிக்க விரும்புகிறேன். படித்து முடித்து வேலைக்கு செல்வேன். பிறகு நானே இந்த வீட்டை விட்டு போய்விடுகிறேன். இதை கூறும்போது அவளது கண்கள் குளமாயின. தன்னை போலவே மற்றொரு அப்பாவி குழந்தையும் வீடற்று தெருக்களில் அலையக்கூடாது என்று அவள் நினைத்தாள். விராட் பெருமூச்சு விட்டுவிட்டு கண்டிப்பான குரலில் கூறினான், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய். அதிகமாக கேள்வி கேட்பவர்களை எனக்கு பிடிக்காது. இவ்வளவு மட்டும் கூறிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியே சென்றான். வினிபா அமைதியாக குளியலறைக்குள் சென்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு விராட் திரும்ப வந்தான். அவளது கையை பிடித்து எதுவும் பேசாமல் அவளை வெளியே அழைத்து சென்றான். வீட்டின் மற்றவர்கள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். எல்லோரும் தாமதமாகத்தான் எழுவார்கள். அவன் அவளை காரில் அமர வைத்து நகரத்தின் ஒரு பெரிய மாலுக்கு அழைத்து சென்றான். காலை நேரம் என்பதால் கூட்டம் குறைவாக இருந்தது. சில கடைகள் திறந்திருந்தன. அவன் வினிபாவுக்கு பல நல்ல ஆடைகளை வாங்கி கொடுத்தான். வினிபா ஆச்சரியத்தில் இருந்தாள். இவன் அதே மனிதன்தானா அல்லது வேறு யாராவதா என்று அவளுக்கு புரியவில்லை. இருவரும் வீட்டிற்கு திரும்பிய போது அதற்குள் அனைவரும் காலை உணவை முடித்திருந்தார்கள். சஞ்சனா வினிபாவை விராட்டுடன் கண்டதுமே அவரது நெற்றி சுருங்கியது. அவர், விராட், இவளை கூட்டிக் கொண்டு எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்டார். விராட் இயல்பான குரலில், மாம், இவளுக்கு உடுத்துவதற்கு ஆடைகள் இல்லை, அதனால்தான் மார்க்கெட்டிற்கு அழைத்து சென்றேன் என்றான். பிறகு அவன் எப்போதும் போல பயந்து ஒடுங்கி நின்றிருந்த வினிபாவை பார்த்து, போ வினிபா, அறைக்கு சென்று ஆடைகளை அலமாரியில் வை என்றான். அவள் அமைதியாக சென்று விட்டாள். சஞ்சனா சலிப்புடன், இவளை இவ்வளவு தலைமேல் தூக்கி வைக்க உனக்கு என்ன அவசியம் வந்தது என்றார். விராட் உணர்ச்சி இல்லாத குரலில், சரி, நான் இவளை கவனித்துக் கொள்ளவில்லை. பிறகு வக்கீல் வந்து இவள் ஏன் இன்னும் பழைய ஆடைகளை அணிந்திருக்கிறாள் என்று கேட்கும்போது நீங்களே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றான். இதை கேட்டதுமே சஞ்சனாவின் தோணி மாறியது. அவர், இல்லை, நீ செய்தது சரிதான் என்றார். விராட்டு தொடர்ந்து, நான் மட்டுமல்ல, நீங்களும் இவளிடம் காட்டும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வீட்டு மருமகளை எப்படி நடத்துவார்களோ அப்படி நடத்த வேண்டும் என்றான். வேறு வழியின்றி சஞ்சனா அதற்கு சம்மதித்தார். மாலையில் விராட் அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது வீடு அமைதியாக இருந்தது. அனைவரும் தத்தமது அறைகளில் இருந்தனர். இரவு உணவு நேரத்தில்தான் எல்லோரும் ஒன்று கூடுவார்கள். அவன் தன் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு சமையலறையிலிருந்து ஒரு ஆடவனின் குரல் கேட்டது. அவன் சத்தம் செய்யாமல் சமையலறையை நோக்கி நடந்தான். உள்ளே சென்று பார்த்தபோது ரவி வினிபாவுக்கு மிக அருகில் சென்று கொண்டு அவளை அச்சுறுத்தி கொண்டிருந்தான். இந்த காட்சியை கண்டதும் விராட்டிற்குள் நெருப்பு மூண்டது. அவன் உரத்த குரலில் கர்ச்சித்தான், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள்? ரவியின் முகம் வெளிரி போனது. அவன் பயங்கரமாக திடுக்கிட்டான். விராட் வேகமான அடிகளுடன் அவன் அருகே சென்றான். வினிபாவின் கையை பிடித்து அவளை தன் பின்னால் இழுத்து கொண்டான். பிறகு ரவியின் கண்களை நேராக பார்த்து, உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்றான். ரவி தடுமாறத் தொடங்கினான். அது நான் வேலைக்காரியிடம் டீ போட சொல்ல வந்தேன். விராட் கோபத்துடன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் பார்த்து விட்டேன். என் மனைவிக்கு இவ்வளவு அருகில் நிற்க உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்றான்.
பிறகு அவன் கண்டிப்பான குரலில், பாருங்கள் ரவி அண்ணா, நான் உங்களது மனைவியை மிகவும் மதிக்கிறேன். இன்று வரை நான் உங்களது மனைவியையோ அல்லது குமார் அண்ணனின் மனைவியையோ தவறான பார்வையில் பார்த்ததே இல்லை. அவர்களை என் சகோதரிகளாகவே கருதுகிறேன். ஆனால் என் மனைவியின் மீது யாராவது தவறான பார்வையை வீசினால் எனக்கு உங்களுடன் என்ன உறவு என்பதையே நான் மறந்து விடுவேன் என்றான். அவன் ஓரடி முன்னால் எடுத்து வைத்து இன்னும் சத்தமாக கூறினான், இனிமேல் வினிபாவின் நிழல் கூட உங்கள் மேல் படக்கூடாது, எச்சரிக்கை. அதோடு சமையலறையில் பெண்களுக்கு தான் வேலை, ஆண்களுக்கு அல்ல. விராட் முதன்முறையாக ரவிக்கு இவ்வளவு கடுமையான முறையில் பதிலடி கொடுத்திருந்தான். ரவி அப்படியே ஸ்தம்பித்து நின்றான். விராட் தன்னிடம் இப்படி பேசுவான் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் எதுவும் பேசாமல் உடனடியாக அங்கிருந்து நகர்ந்தான். விராட் கோபத்துடன் வினிபாவிடம், அந்த மனிதன் மீண்டும் எப்போதாவது உன் அருகே வந்தாலோ அல்லது தவறாக ஏதேனும் பேசினாலோ பயப்படாமல் அவனது முகத்தில் அறைந்துவிடு, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். வினிபா ஆச்சரியத்துடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏனென்றால் இந்த வீட்டில் தனக்கு பாதுகாப்பாக நிற்கவும் ஒரு ஆள் இருக்கிறார் என்பதை அவள் முதன்முறையாக உணர்ந்தாள். பிறகு விராட் சுற்றிலும் பார்வையை சுழற்றிவிட்டு, நீ இங்கேயே சமையலறையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வீட்டின் மற்ற மருமகள் எந்த வேலையும் செய்யாத போது நீ மட்டும் ஏன் வேலைக்காரியாக இருக்க வேண்டும்? நீ இந்த வீட்டின் மரியாதை, வேலைக்காரி அல்ல. என்னுடன் அறைக்கு வா என்றான். அவன் அவளது கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்றான். அறைக்கு வந்ததும் அவன் வினிபாவை கூர்ந்து கவனித்து, என்ன கோலம் இது? நான் உனக்கு இத்தனை ஆடைகளை வாங்கி கொடுத்தேனே, எதற்காக? போய் நன்றாக தயாராகிவிட்டு வா, இன்று நாம் வெளியில் சாப்பிடப் போகிறோம் என்றான். அதே விராட் இப்போது தன்னிடம் இவ்வளவு மாறி நடந்து கொள்வதை வினிபாவால் இன்னும் நம்பவே முடியாமல் இருந்தது. அவள் அமைதியாக குளித்துவிட்டு தயாரானாள். அவள் தன் கூந்தலை முடிய தொடங்கிய போது விராட் அவளது கையில் இருந்து கிளச்சரை வாங்கி ஒருபுறம் வைத்துவிட்டு புன்னகையுடன் கூறினான், கூந்தலை விரித்து போட்டிருந்தால் நீ இன்னும் அழகாக இருக்கிறாய். பிறகு அவன் அவளது கையை பிடித்து கொண்டு எல்லோர் முன்னிலையிலும் வீட்டை விட்டு வெளியே அழைத்து சென்றான். குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவர்கள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தனர். ஹோட்டலை அடைந்ததும் விராட் மெனு கார்டை அவளுக்கு முன்னால் வைத்து, இன்று உனக்கு என்ன சாப்பிட வேண்டுமோ அதை ஆர்டர் செய் என்றான். வினிபா தயக்கத்துடன் தான் இதற்கு முன்பு ஹோட்டலில் சாப்பிட்டதே இல்லை என்று கூறினாள். விராட் பாசத்துடன், பரவாயில்லை, இன்று எல்லாம் பழகிவிடும் என்றான். மெல்ல மெல்ல அவளே ஆர்டர் செய்தாள். முதன்முறையாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் புன்னகைத்தாள். வீட்டிற்கு திரும்பி இருவரும் அறைக்குள் வந்ததும் விராட் கதவை மூடிவிட்டு வினிபாவை தனக்கு அருகில் இழுத்தான். அவள் பதற்றமடைந்தாள். ஆனால் அவளது கண்களில் இன்று பயம் இருக்கவில்லை, ஒரு குழப்பம்தான் இருந்தது. விராட் மெதுவாக, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், எப்போது என் இதயத்திற்குள் நுழைந்தாய் என்றே தெரியவில்லை என்றான். வினிபா நடுங்கும் குரலில், ஒருவேளை பிறகு நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நான் உடைந்து போவேன். அதனால் உங்களது காதலை எனக்கு பழக்கப்படுத்தாதீர்கள் என்றாள். விராட் அவளை பிடித்து கொண்டு, இதயத்தில் குடியேறிய எதையும் யாரும் கைவிடுவதில்லை, நான் உன்னை ஒருபோதும் விட்டு பிரிய மாட்டேன் என்றான். அதற்கு பிறகு அவன் அவளை பாசத்துடன் தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அன்று இரவு இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளிகள் குறைந்து இதயங்களின் உறவு உருவானது. மறுநாள் காலையில் வினிபா வெட்கத்தால் அவனோடு கண் நேராக பார்க்க முடியாமல் தவித்தாள். விராட்டோ அவளை தன் கைகளில் அள்ளியபடி புன்னகைத்து கொண்டிருந்தான். அவள், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் என்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டீர்கள் தானே என்று கேட்டாள். விராட் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியை இழக்க நான் ஒன்றும் பைத்தியக்காரன் அல்ல என்றான். சிறிது நேரத்திற்கு பிறகு வக்கீல் ஐயா வீட்டிற்கு வந்து எல்லோர் முன்னிலையிலும் சொத்தை பற்றிய பேச்சை எடுத்தார். விராட் எல்லாவற்றையும் தன் பெயருக்கு மாற்றுவான் என்று குடும்பத்தினர் எதிர்பார்த்தனர். ஆனால் அவனோ தாத்தா வினிபாவின் பெயரில் என்ன எழுதினாரோ அதுதான் சரியானது என்று திட்டவட்டமாக கூறினான். இவள்தான் இந்த வீட்டின் முதலாளி, எப்போதும் இவள்தான் உரிமையாளராக இருப்பாள். இதை கேட்டதும் அனைவரின் முகமும் வாடியது. பிறகு அவன் எல்லோர் முன்னிலையிலும் வினிபா தன் மனைவி என்றும் இனி அவளை ஒருபோதும் தனிமையில் தவிக்க விட மாட்டேன் என்றும் கூறினான். சில மாதங்களுக்கு பிறகு வினிபா தாயாக போகும் விவரம் தெரிந்தது. அப்போது முழு குடும்பத்தின் நடத்தையுமே திடீரென மாறியது. எல்லோரும் அவளை கவனித்துக் கொள்ள தொடங்கினர். இருப்பினும் அதற்கு காரணம் சொத்துதான். மகன் பிறந்த பிறகு வினிபா தன் சொந்த விருப்பத்தின் பேரில் எல்லாவற்றையும் தன் மாமனார் பெயருக்கு எழுதி கொடுத்தாள். இதற்கு பிறகு விராட் அவளையும் தன் மகனையும் அழைத்து கொண்டு அமெரிக்காவிற்கு சென்று விட்டான். அங்கு அவனுக்கு நல்ல வேலை கிடைத்திருந்தது. அங்கு இருவரும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினர்.
2 வருடங்களுக்கு பிறகும் விராட்டின் காதல் குறையவில்லை. அவன் அலுவலகத்தில் இருந்து வந்த உடனே முதலில் மகனை தூக்கி கொஞ்சுவான். பிறகு சமையலறைக்கு சென்று வினிபாவின் அருகில் வந்து நிற்பான். அவளது கன்னத்தை தொட்டு, நீ இன்றும் அதே அழகுடன் இருக்கிறாய் என்பான். வினிபா சிரித்துக்கொண்டே, முதலில் என்னை குளிக்க விடுங்கள், பிறகு சொல்லலாம், வேர்வை நாற்றம் அடிக்கிறது என்பாள். விராட் சிரித்துக்கொண்டே பதிலளிப்பான், இப்போது உன்னுடைய வேர்வை நாற்றம் கூட எனக்கு வாசனை திரவியம் போலத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இதில் எனக்காக நீ உழைத்த உழைப்பு கலந்திருக்கிறது. இருவரும் சிரித்தபடியே ஒருவருக்கொருவர் காதலில் மூழ்கி தங்களின் வாழ்க்கையை முன்னோக்கி தொடர்ந்தனர். நன்றி.